சும்மா தூக்கி போறது இல்ல, இருக்கிற வரைக்கும் என்னோட அனுபவத்துல இருக்கு. சரி உங்களிடம்ன்றீங்க. ஆமா. அத்தாச்சி இருக்கா? அத்தாச்சி நான் தானே வச்சிருக்கேன். விளங்கும்டா குடும்பம். இதுக்கு முன்னால யார் வச்சிருந்தா? எங்க அப்பா. அத்தாச்சிய மாமனாரே வச்சிருக்காரு. அதுக்கு முன்னால யார் வச்சிருந்தா? எங்க தாத்தா. வயசான கிழவனாடா அவரா வச்சிருந்தாரு. இத்தனை பேர் அத்தாச்சியை வச்சிருந்தோம். இருக்குமே. அத்தாச்சிக்கு நடுவுல விழுந்துருச்சு. இந்த மடிச்சு வச்சிருப்போம்ல பத்திரம். நான் என்ன கேட்கிறேன், நீ என்ன? பட்டா நகல். நான் இந்த இடத்துக்கான ஆதாரம் காட்டுப்பட்டாவே கேட்டுக்கிட்டு இருக்கேன். அதைத்தான் சொல்றேன். பட்டா. அந்த பட்டா இப்போ உன்னிடம் இருக்குன்னு வச்சுக்க. ஆமா. அது யார் பட்டா? அது ஏன் பட்டா? அதுவே என்னிடம் இருந்தா அது ஊம்பிட்டா. உன்னிடம் இருந்தா அதுக்கு யார் பட்டா? ஏன் பட்டா? அதுவே என்கிட்ட இருந்தா அதைத்தான் ஊம்பிட்டா. ஊம்பிட்டாங்க. நீ சொல்றது வேற மாதிரியா கேக்குறியா? ஐயா அது உன் பட்டா. என் பட்டா. சரி சரி சரி. இப்ப கேட்கிறேன்னு சொன்னீங்கல்ல, கேட்கக்கூடிய உறுப்பு என்ன? காது. பார்க்கக்கூடியது கண்ணு. பேசக்கூடியது வாய். சுவாசிக்கக்கூடியது மூக்கு. சுவைக்கக்கூடியது நாக்கு. பேசக்கூடியது வாய். உண்மைதானே? உண்மைதான். சரி, பேசக்கூடியது வாய், வாய். பார்க்கக்கூடியது கண், சுவாசிக்கக்கூடியது மூக்கு, சுவைக்கக்கூடியது நாக்கு, கேட்கக்கூடியது காது. காது. காது கேட்கும்ல, செவிட்டு காதெல்லாம் கிடையாதுல்ல. சரி, கானகத்தில் பாட்டு பாடும் சாமி யார் ஐயா அப்படி எதால சொன்னீங்க? வாயால சொன்னேன். வாய் என்ன செய்யும்? பேசும். அப்ப கேட்கக்கூடியது காது. காதால தானே கேட்கணும். ஆமா. கேளுங்க. உங்க பேரு எதால கேட்டீங்க? உங்க பேரு அப்படி இப்ப என்ன சொன்னீங்க? பேர் கேட்டேன். பேர் எதால? வாயால. வாய் என்ன செய்யும்? பேசும். கேட்கக்கூடியது காது. கேளுங்க. கேட்காது. செவிட்டு காது போயிடா. கேட்காது. காது கேட்கும்ல. கேளு. கேட்காது. ஐயா அடாடாடாடா, இப்படி ஒரு செவிட கிட்ட வந்து சேர்த்துருக்கனே. காது கேட்காது. காது கேட்குமா? கேட்காது. வரும், ஆனா வராது. அது மாதிரிதான் இருக்கு. கேட்கும். கேட்காது. கேட்காதா? கேட்கும் திறன் காதுக்கு, பேசும் திறன் வாய்க்கும் இருக்கிறது. அப்ப கானகத்தில் பாட்டு பாடும் சாமியார் என்னது? கேள்வியா பதிலா? அது கேள்வி. அதற்கான கேள்வி எதால கேட்கணும்? வாயால கேட்கணும். வாய் என்ன செய்ய? பேசும். கேட்கக்கூடியது காது. காதால கேட்கணும். அப்ப காதால கேட்கும். என் தலையில ஓட்டு விதி. எப்படி அந்த பிரச்சனை விட்டுறியா? நீ யாரு? நீங்க. நீ யாரியா? நீங்க யாரு? நான் நாரத மகாமுனிவன். ஏய் ஏய், எதுக்கு பரவாயில்லை? இவர் நாரதர் நான் நம்பிடுவேனா? நீங்க நாரதர் இல்ல. நம்பித்தான் ஆகணும். நீங்க யாரு எனக்கு தெரியும். உனக்கு என்ன தெரியும்? நீங்க செட்டிநாட்டு சமயக்காரர். செட்டிநாடு சமயக்காரன். ஆமா. ஏன் அப்படி சொல்ற? நான் அதிகரண்டி மடியில கட்டிருக்கீங்க. சுராராயணா, அது யாழ். உங்க சமயக்காரர் ஓனர் பேர் நாராயணனா? எது சமயக்கார ஓனரா? யாழ், மகதி யாழ். அது என்ன கையில? அது சப்ததாள கட்டை. அது சத்ததாள கட்டை இல்ல, சர்ப்பத்துக்கு எலுமிச்சம்பழம் புளிகிற கட்டை. ஏய், அந்த எலுமிச்சம்பழம் புளிகிற கட்டையில எப்படி இருக்கும்? பல்ல இருக்கும். புளி இருக்கும். இங்கிட்ட ஒரு அமுக்கிறது முட்டு இருக்கும். முட்டு இருக்கும். ஆனா இது அப்படி இருக்கா? இல்ல, சப்படை சமமா இருக்கு இல்லையா? அப்ப அது கார்த்திகை கட்டை. ஏய், முகத்து ஒண்ண விட்டு போல இருக்கியா? ஐயா, பல குலத்தொழிலுங்க ஐயா எங்களுக்கு. ஓஹோ, எவ்வளவு சம்பாதிச்சிருக்க? ஏகப்பட்டது சம்பாதிச்சிருக்கேன். வாழ்க வாழ்க வாழ்க. போட்டு கபடிங்க ஒரு இருக்கு நசிக்கிட்டேன். பாவம் இல்லையா? அது பாவச்செயல். அது பாவம் இல்ல. நசிக்கலாம் வண்டி மாட ஓட்டலாம், பந்தய மாட ஓட்டலாம். இல்ல பந்தய மாட வச்சு நசிக்காம ஓட்டலாம். பசு மாட்டை பார்த்தாங்க அதை அச்ச போய் தப்பிடும். ஒண்ணும் பண்ண முடியாது. ஒண்ணும் பண்ண முடியாது. உங்க பேர் நேரம். ஆமா, உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டேன். சரி, எங்க அப்பா தான் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? மேலோகத்துல நாரதர் இருக்காரு, ரொம்ப நல்ல மனுஷன், நல்லா பாட்டு பாடுவார், நல்லா பேசக்கூடிய தன்மை உடையவர். என்ன இந்த நாரதர் எங்க உண்டே காலை வச்சாலும் அந்த குடும்பம் குட்டிச்சவரா போயிடும். குடும்பம் குட்டிச்சவரா போகுது. ஆமா. ஏடா அப்படி சொல்ற? ஞானக்கிளியை கொண்டே கொடுத்த ஒரு போட்டி. உலகத்தை யார் முதல் சுற்றி வருகிறார்களோ அவர்களுக்கு தான் இந்த கணியன். அந்த கணிக்காக விநாயகப் பெருமான் அம்மா அப்பா சுத்தி வந்து வாங்கிட்டாரு. ஆனா முருகன் மயில் ஏறி உலகத்தை சுத்த போனார். அவர் வந்து பாக்குறப்ப கனி இவர் கையில இருந்தோட கோவச்சுக்கிட்டு பழனிமலைக்கு போயிட்டார். பழனிமலைக்கு என்ன கோலத்தோட போனார்? கையில வெட்ட கழுத்துல கொட்ட நெத்தில பட்ட தலையை மொட்டை அடிச்சு கோமலாண்டியா தண்டாயுத மோடியா போய் நிக்கிறார். கோவணம். இப்ப கோவணம் அவர் அணிந்திருக்காரு. கோவணத்துக்கு சுத்தமான தமிழ் பெயர் என்ன?
அதானே சொன்னேன் தண்டாயுத பாணி அப்படின்னு. தண்டு தாங்கி. அட மண்டு தாங்கி. அது பேர் தண்டு தாங்கியா? ஆமா. நாடுகள் தோறும் ஐயா பாசைகள் வேறு. அது தண்டு தாங்கி இல்ல, தண்டு மடக்கி. சரி நீ மடக்கி பாரு. சரி அது சரி. உங்களுக்கு எத்தனை தலை? எனக்கு ஒரு தலை தான். எனக்கு உனக்கும் ஒரு தலை தான். ராவணனுக்கு. ஆனா இப்படி தருதலையா இருக்காத. ஆனா தருதல சொல்லு. ராவணனுக்கு ஒரு தலையே. ராவணனுக்கு 10 தலை. என்ன ஒத்த தலை உள்ள புறக்கணும்னா புள்ள புறக்கணும்னா இன்னைக்கு அறுவை சிகிச்சை ஆபரேஷன் பண்ணிடுறோம். ஒரு தலை உள்ள பிள்ளைக்கு ஆபரேஷன்னா ராவணனுக்கு 10 தலை. அவங்க அம்மாவுக்கு சொகப்புற சொக ஆபரேஷன். இது உனக்கு சந்தேகமா? இங்க வாயா. பிறக்கும்போது ராவணனாகப்பட்ட ஒத்த தலையோட தான் பிறந்தான். அவன் என்ன பண்ணா சிவபெருமான நோக்கி தபம் புரியும் பொழுது சிவன் காட்சி கொடுக்காத காரணத்தாலே ஒவ்வொரு தலையா வெட்டி போட்டான். அந்த வெட்டி போட்டத்தெல்லாம் மீண்டும் மீண்டும் வந்துகிட்டே இருந்துச்சு. அதன் பிறகு சிவன் காட்சி கொடுத்து உனக்கு 10 தலை இருக்கட்டும் சொல்லி வரம் கொடுத்தான். நல்ல வேலை. உண்மையிலே ராவணன் ரொம்ப நல்ல மனுஷன். சிவபெருமான் காட்சி கொடுக்கலங்கிறதுக்காக தலையை வெட்டி போட்டார், 10 முளைச்சிருச்சு. வேறே வெட்டி என்ன ஆகும் குடும்பம்? அடே சாமி நினைச்சு பார்க்கவே வீராமுறையே ஆடுதப்பா. அது சரி. முருகப்பெருமான் அவ்வை பாட்டியிடம் மாடு மேய்க்கும் சிறுவனாக மாறி சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமான்னு கேட்டாரே, அது எங்கே? பழமுதிர் சோலையில. பழமுதிர் சோலையில இல்ல. அது எங்க தெரியுமா? எங்க? நவாமரத்து மேல. என்ன இந்த நவாமரம் எங்க இருக்கு? அது தெரியாது. அது பழமுதிர் சோலையில இருக்கு. நவாமரம் தான் எனக்கு தெரியும். தெரியாது. அந்த மரத்துல விலாசமா இருக்கு. சரி இவ்வளவு நல்லா பேசுறீங்க. நீ யாரு? என்னை பத்தி ஆத்தாக்களா இருக்காங்க. அவங்களுக்காக ஒன்று கேட்குறேன். ஒரு திருமணம் செய்யணும்னா 3 முடிச்சு போட்டு திருமணம் பண்ணணும். அதுவும் மஞ்சள் நூலால தான் தாலி கட்டணும். உண்மையான ஒரு விஷயத்த சொல்றேன். என்னைக்கு மாங்கல்யம்ங்கிற அந்த மஞ்சள் நூல் போட்டு தாலி கட்டியிருந்த பெண்கள் இருந்த வரை அவங்க குளிக்கும் போது மஞ்சள் தேய்ச்சி குளிச்சதுனால அவங்களுக்கு மார்பக புற்று நோய் வரல, எதிர்ப்பு சக்தி அதிகமாயிருச்சு. அதை நுகர்ந்து படுத்து கிடந்த கணவனுக்கு எந்த வியாதியும் வரல. பால் குடிக்கும் போது அதை நுகர்ந்த எந்த குழந்தைக்கு அந்த வியாதியும் வரல. என்னைக்கு நீங்க தங்கத்துல தாலி தொங்க விட்டீங்களோ ஒத்த பக்கம் மார்பகத்தை வெட்டி எடுத்துட்டேன். உண்மையான விஷயம். அதே போல மறுமையை வீட்டுக்கு வந்திருக்காரு. எந்த மாமியா போய் கறிக்கடையில தூக்குச்சட்டுல கறி வாங்கியாந்து சமைச்சு கொடுத்துச்சோ அந்த பிள்ளைகளும் நல்லா இருக்குது. என்னைக்கு நீங்க கேரி பையில கறி வாங்கினீங்களோ கற்ப பை உரா போச்சு. நான் கேட்கறது என்னன்னா தாலி கட்டணும்ல 3 முடிச்சு. அந்த 3 முடிச்சு என்ன காரணத்துக்காக போடுறோம்? இதுக்காக போடுவாரு. தமிழன் செய்யற ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு செயலுக்கும் அர்த்தம் இருக்கிறது. சரி இந்த 3 முடிச்சு எதுக்காக போடுறோம்? ஆனா எதுக்காக போடுறாங்க? என்ன என்ன போடுறாங்க? சொல்லுங்க. நீ நாரா கதறானே. அத நீ பார்க்கணும் ஆசைப்படுறியா? அரே அப்பா அடிச்சு விட்டு வருவே. கொட்ட ஒடிச்சு போடுவேன். சொல்லுங்க ஐயா. ஒரு பெண்ணாகப்பட்டவள் பிறந்த வீட்டிலிருந்து பூந்த வீட்டுக்கு செல்லும் பொழுது முதலாவதாக அவர் முடிச்சு போறாங்க இல்லையா, அது அக்னி சாட்சியாக. ஏன்னா இந்த அகில உலகம் இருந்திருக்கக்கூடியவர்கள் நவக்கிரக நாயகர்கள், அவர்களுக்கு கட்டுப்பட்டு நடப்பேன். 8 திசையும் நவக்கிரக நாயகர்களுக்கு கட்டுப்பட்டு நடப்பேன். அதே மாதிரி பிறந்த வீட்டுடைய 2வது முடிச்சு பிறந்த வீட்டுடைய பெருமையும் புகுந்த வீட்டுடைய பெருமையும் நிலைநாட்டுவேன். அடுத்து 3வது கணவனுக்கு கட்டுப்பட்டு நடப்பேன். எந்த விதத்திலும் கணவனுக்கு மோசதாசங்கள் செய்யாமல் கட்டுப்பட்டு நடப்பேன் அப்படிங்கிற காரணத்திற்காக 3 முடிச்சு போடுறாங்க. இல்லை நான் சொல்லுவா காரணம் சொல்லியா? முடிச்சு வீட்டுக்கு போனோட மாமியான கொன்னுரு கேரகமான. 2வது முடிச்சு நாட்டால வீட்டு பக்கம் வரவிடாத இருக்கிறத அள்ளிட்டு போயிருப்பா. 3வது முடிச்சு கொழுந்தல அண்ணன் தம்பி 2 பேரும் ஒன்று சேர விடாத அடிச்சுக்கிட்டு செக்க விட்டு. அதுதான் இன்னைக்கு நடக்குது. புருஷனுக்கு எந்த பொம்பளை மரியாதை இருக்குது? காலையில் தெரிஞ்சோ ஒரு பொண்ணு என்ன செய்யணும்? என்ன சரி காலையில எந்திரிச்சு சாணம் தெளிச்சு கோலம் போடணும். அதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்? எந்திரிச்சோல அதிகாலையில இருந்து கணவனை காலை தொட்டு கும்பிடணும். எங்க நடக்குது? எந்திரிச்சோல புருஷன் குருவத தள்ளாண்டு தண்ணியை போட்டு பழக்க மாட்டேங்கிறேன். அவ்வளவுதான்.
யுகம் அப்படி இருக்கிறது. சாணம் தெளிச்சு என்ன பண்ணணும்? சாணம் தெளித்து அரிசி மாவால கோலம் போடணும். ஏன் சாணம் தெளிச்சு கோலம் போடணும்? அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அதிகாலை 4 மணிக்கு எந்திரிச்சு சாணம் தெளிக்கிறாங்க அப்படின்னா அந்த வாசப்படியில விஷப்பூச்சிகள் போயிருக்கும். பாம்பு, பூரை, தேளு, இப்படி விஷப்பூச்சிகள் போயிருக்கும். இந்த வீட்டுல வயதான முதியவர்கள் இருப்பாங்க. அந்த முதியவர்களுக்கு எதிர்ப்பு சக்தி குறைவா இருக்கும். வயசாச்சு எதிர்ப்பு சக்தி குறைவா இருக்கும். அதே மாதிரி சின்ன குழந்தைகள் இருக்கு. அந்த குழந்தைகளுக்கு பிஞ்சு பாதங்களா இருக்கும். அந்த குழந்தைகள் அதில் விழுந்து இப்படி நடந்து தவழ்ந்து போகும் பொழுது அதுல விஷ கிருமிகள் இருந்தா அது கால் மூலமாக பரவ ஆரம்பிக்கும். அதே மாதிரி வயதான முதியவர்களுக்கும் அது பரவ ஆரம்பிச்சோம்னா எதிர்ப்பு சக்தி குறைவா இருக்கக்கூடிய காரணத்தினாலே நோய் அதிகமாக உண்டாகிவிடும். அப்ப சாணம் தெளிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த சூரியனுடைய கதிர்கள் வந்து அதை பட்ட உடனே அந்த விஷமே இருந்தாலும் முறிஞ்சு போகும். அது மட்டுமல்ல, அந்த கோலம் போடணும் அரிசி மாவால அப்படின்னு. அரிசி மாவால கோலம் போட்டா அங்க இருக்கக்கூடிய அங்க வரக்கூடிய ஈ எறும்புகளை அதை சாப்பிட்டு இன்று எமக்கு உணவளித்த இந்த குடும்பம் பரம்பரையாக நீடோடி எந்தவித நோய் நொடிகளால் சகல ஐஸ்வர்யம் பெற்று சிறப்பாக வாழ வேண்டும் அப்படி சொல்லி அந்த ஜீவன்கள் வாழ்த்து விட்டு செல்லுமா. பாருங்க, ஒரு எறும்புக்கு இந்த அதாவது ஒரு எறும்பு இந்த அரிசி மாவை சாப்பிடுச்சு அப்படின்னா 100 பேருக்கு அன்னதானம் பண்ணிய புண்ணியம் கிடைக்குமா. பாருங்க, எத்தனையோ இடங்கள்ல அன்னதானம் பண்றாங்க. அப்படி அன்னதானம் பண்ணாமலே இந்த எறும்பு அதாவது கோலம் போட்டாங்க அப்படின்னா ஒரு எறும்பு வந்து சாப்பிட்டுச்சு அப்படின்னா 100 பேருக்கு அன்னதானம் பண்ணிய புண்ணியம் கிடைக்கும். அது மட்டுமல்ல, அங்க ஒரு எறும்பா வரும், 1000 எறும்புகள் வரும். அப்ப பல 100,000 பேருக்கு அன்னதானம் பண்ணிய புண்ணியம் கிடைக்கும். அது மட்டுமல்ல, அன்னைக்கு மிகப்பெரிய கொடைவள்ளல் தர்மவான் யாரு? கர்ணனாகப்பட்டவன். அந்த கர்ணன் வந்து எத்தனையோ தான தர்மங்களை செஞ்சான். ஆனா அன்னதானம் மட்டும் பண்ணல. அப்புறம் அந்த அந்தரங்க வந்து கேட்கிறாங்க, யா அன்னச்சத்திரம் எங்க இருக்குது அப்படின்னு. அதோ இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த இடத்தை அப்படி சுட்டி காட்டினான். கடைசி அவன் இறந்து போகும் பொழுது யமபட்டணத்துக்கு போகும்போது அவனுக்கு தீரா பசி ஏற்பட்டது. இந்த தீரா பசியை போக்குவதற்கு என்ன பண்றது அப்படின்னு சொல்லி யமதர்மன்ட்டே கேட்கிறாங்க. அப்பதான் யமதர்மன் சொன்னாரு, நீ வேற ஒன்றும் செய்ய வேணாம், அந்த தீரா பசி போக வேண்டும் என்றால் உன்னுடைய ஆட்காட்டி விரலை சாப்பிடு. நல்ல சப்பம் இருக்கு. நீங்க சொல்லி விடுங்க. நான் எங்கடா வந்தேன் உன்னை பார்க்க. நீ வேறு நான் வேறு. உங்களுடைய பசி தீர்ந்து விடும். அப்ப அதுக்கான காரணம் என்ன? அங்கோ அதோ இருக்கிற அன்னச்சத்திரம் மட்டும் காட்டிய காரணத்தினாலே அப்படி காட்டினதுக்கே அவனுக்கு ஒரு யமபட்டணத்தில் சிறப்பு கிடைத்தது. அந்த பசி தீர்ந்தது. சாப்பாடு போட்டா அப்ப சாப்பாடு போட்டா என்ன ஆகும்? எவ்வளவு சிறப்பு நமக்கு. அப்ப சாப்பாடே போட முடியாது, என்ன பண்ணணும்? அரிசி மாவுல கோலம் போட்டா பல 1000 100 எறும்புகள் சாப்பிடும். அது சாப்பிட்டு இந்த குடும்பம் நல்லா இருக்குன்னு வாழ்த்தும். ஒரு எறும்பு மட்டுமா வாழ்த்தும்? எல்லா எறும்பும் வாழ்த்தும். இன்னைக்கு எல்லாம் பாவத்தை செய்யுது. என்ன இது? சாக்கடை வச்சு போட்டு கோலத்தை போட்டு எறும்பு வரக்கூடாதுன்னு சோத்தை வடிச்சு விட்டு சுத்தி வர செருப்பு கோடு போட்டு விட்டுறீங்க. சரி, ஆனா நீங்க சொன்னது தப்பு. என்னது? நான் என்ன கேட்டேன்? சாணம் தெளிச்சு கூட்டியே கோலம் போடணும்னு கேட்டல. ஆமா, அது காரணம் தெரியுமா? என்ன காரணம்? கோலம் போட்டு சாணம் தெளிச்சா கோலம் அழிச்சு போயிடும். ஆஹா, என்ன ஒரு தத்துவம். அது போட்டும். சரி, நான் கேட்கிறேன், கேளு. முதல்ல பெண்கள் ஆண்களுக்கு மரியாதை கொடுக்கறது இல்லைங்க. ஒரு சில பெண்கள் கொடுக்குறாங்க இல்லைங்கள. புருஷனுக்கு எப்போ மரியாதை கிடைக்குமா? கிடைக்கும். என்னைக்கு கிடைக்கும் தெரியுமா? லோன் வாங்க போறப்ப கிடைக்கும். ஆனா தான் கையெழுத்து போட்டு மாட்டிக்கிறேன். உண்மையான விஷயம் என்னன்னா, குடியால அரைச்சது கூட ஆம்புல, குழுவால அரைச்சது கூட பொம்பளை. இனிமே என்ன ஆகி போச்சு தெரியுமா? நான் தம்பி, நீ கொடுத்த கடனை போய் திருப்பி கேட்டேன்னு வச்சுக்க, ஏதாவது அசம்பாவிதம் பண்ணு அப்படிச்சா உனக்கு 3 ஆண்டு கடுங்காவல் தண்டனை. இவன்ட்ட நீ காசு கொடுக்க முடியுமா கடன்? அதை விட கொடுமை என்னன்னா, என்ன இந்த பொம்பளை இந்த குழுவுல பணம் எடுத்து மெண்டல் ஆகி ஊருக்குள்ள கரண்ட் பில் கணக்கு எடுக்கிறது பேட்டி சட்டை போட்டு வந்தவங்க அமைப்பினால 10 மூணு போகுது. ஐயா ரோடு கொடுங்க, கொடுங்க அப்படி இருக்கு. அப்படி ஆக்கி வச்சுட்டாங்க. சரி பரவாயில்ல. அண்ணன் கேட்டார் வந்தோடனே எப்ப நான் முதல் வேஷம் போட்டு கோமாளி அவதாரத்தில் வர்றப்ப என்ன கேட்டார்? என்ன கேட்டாரு? தம்பி, நான் அதற்கு 100 ரூபா காசு கொடுத்துருக்கேன். எப்படி இருக்குது? அந்த 100 ரூபா காசு கொடுத்துருக்காரு. ஒய்ய சொன்னாலும் கொடுத்து என்கிட்ட கொடுத்துருக்காரு. உங்களுக்கு கொடுக்க சொல்லி உன்னிட்ட கொடுத்துருக்காரு. அப்புறம் இருக்கு கட்டுற. நான் கேட்கிற கேள்வியை நாரதத்தை நீ கேட்கணும்னா என்ன கேட்டாருன்னா, பிள்ளையாரு இந்தியாவில் இருக்கிறாரா?
அதானே இந்தியாவில் இருக்கிறாரா கேட்கிறார். அவர் கேட்டார் யாரு இந்தியாவில் இருக்கிறாரா? இருக்காரா? இல்ல இருக்கிறார் இருக்கிறார். தாய்க்கு தலைமகன் தந்தைக்கு இளைய மகன். ஏன் அப்படி சொல்றாங்க? தாய்க்கு தலைமகன் என்னன்னா நீ வா நீ விலகு. அவர் தானே 100 ரூபா கொடுத்தாரு, நான் இப்ப 200 ரூபா கொடுக்குறேன். சொல்ல பாப்போம். தாய்க்கு தலைமகன் தந்தைக்கு இளையமகன். என்ன நீ புடிச்சு வச்ச புள்ளையார் இப்படி உட்கார்ந்துருக்க? அதுக்கு என்ன காரணம்? எல்லாரும் மக்கள் இருக்கீங்க. தாய்க்கு தலைமகன் தந்தைக்கு இளையமகன். கேட்டனா காசு கொடுத்தது யாரு? நான் 200 ரூபா தரேன். எல்லாம் நம்ம கிராமங்கள்ல இருக்கிற உலகத்துல இருக்கிற வழக்கு அதுதான். என்ன காரணம் அப்படின்னா, சும்மா அவருக்காக விளையாட்டுக்காக கேட்கிறேன், கோச்சுக்காரனே, நானே சொல்லிடுறேன். என்ன காரணம் அப்படின்னா, தாய்க்கு தலைமகன் முதலாக இந்த புவி உலகத்துல ஆதி பராசக்தியாகப்பட்டவர் தோன்றுகின்றால், அந்த ஆதி பராசக்தி என்று சொல்லக்கூடிய பார்வதியாகப்பட்டவள் உடம்பில் இருக்கு தேய்த்திருக்கக்கூடிய சந்தனத்தை எடுத்து அதை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்ச மாதிரி பிள்ளையார் பிடிக்கிற மாதிரி ஒரு பிள்ளையார் மாதிரி இப்படி பிடிச்சு அதற்கு உயிரை கொடுக்கின்றார். அப்ப அந்த குழந்தை அழகான குழந்தையாக இருக்கிறது. யாரு? சுந்தரம் என்றாலே அழகு. அந்த அழகான குழந்தை மூத்த பிள்ளை முழு முதற் கடவுள் என்று சொல்லி விநாயக பெருமான். அப்ப மீண்டும் அன்றொரு நாள் என்ன பண்ண குளிப்பதற்காக செல்கின்றால் இந்த குழந்தையை காவலுக்கு வைத்து விட்டு செல்கின்றார். விநாயக பெருமான் காவலுக்கு இருக்கிற வேறு ஆடவர்கள் உள்ளே வரக்கூடாது அப்படிங்கிற காரணத்திற்காக அங்கே சிவனாகப்பட்டவர் வருகின்றார். சிவனுக்கு பார்வதி தான் உருவாக்கியது இந்த குழந்தை அப்படிங்கிறது தெரியாது. அப்ப நான் உள்ள போன வழி விடக்கூடாது, இவரை நான் தான் விட மாட்டேன், பிற ஆடவர்கள் உள்ளே வரக்கூடாது, என்னுடைய தாய் நீராடி கொண்டிருக்கிறார், குளித்துக் கொண்டிருக்கிறார்கள், இங்கே போகக்கூடாது அப்படின்னு எவ்வளவு சொல்லி பார்த்தான். என்னையே உள்ள விட மறுக்கிறியா அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணாரு, அவருடைய சிரசை வெட்டி போட்டார். போட்டு அங்க போயிட்டு திரும்ப பார்வதியாகப்பட்டவங்க வந்து பார்க்கிறாங்க. பார்க்கும் பொழுது அங்கே இந்த குழந்தை இறந்து கிடக்கின்றார். நான் உருவாக்கிய குழந்தையை இப்படி வெட்டி போட்டீங்களே, நியாயமா அப்படின்னு சொல்லி பார்வதியாகப்பட்டிருக்க சரி தன்னுடைய மனைவிக்கு மீண்டும் இந்த குழந்தை கொடுக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக தன்னுடைய பூதகணங்களை அழைத்து எங்காவது ஏதாவது ஒரு ஜீவன் வடக்கே தலை வைத்து படுத்திருக்கிறதா பார்த்து அதை கொண்டுட்டு வாங்க அப்படின்னார். போனாங்க பூதகணங்கள். அங்கே ஒரு யானையாகப்பட்டது. யானை என்பது கஜமுகாசுரன். அவன் என்ன பண்ணா, வடக்க தலை வச்சு படுத்திருந்தான். அந்த தலையை கொண்டு வந்து கணபதிக்கு பொருத்தினார்கள். அதன் பிறகு எழுந்தான் விநாயக பெருமான். அப்ப இந்த பிள்ளையார் அப்படி பிடிச்ச பிடியில அந்த சந்தனத்தில் இருந்து வந்தவர் தான் விநாயக பெருமான். அந்த விநாயக பெருமானை உருவாக்கியது யாரு? தாயாகப்பட்ட பராசக்தி. பராசக்தி. அப்ப அவ யாரு? மூத்த பிள்ளை. அதான் தாய்க்கு தலைமகன். இளைய பிள்ளை என்று சொல்லக்கூடிய முருகப்பெருமானாகப்பட்டவன். இந்த முருகப்பெருமான் எங்க இருந்து வந்தா? சிவனுடைய நெற்றிக்கில் இருந்து. அப்ப அந்த இளைய மகன் என்று சொல்லக்கூடிய முருகனை உருவாக்கியது யாரு? சிவபெருமான். சிவபெருமான். அப்ப சிவபெருமானுக்கு இளைய மகன். அப்ப தகப்பனுக்கு இளைய மகன், தாய்க்கு தலைமகன், தந்தைக்கு இளைய மகன். அப்ப உருவாக்குனது தாய் முதல் மகனை, இரண்டாவது மகனை உருவாக்கியது தந்தை. தந்தை. அப்ப அதனாலதான் தாய்க்கு தலைமகன், தந்தைக்கு இளைமகன். சொல்ற சரியா இருக்காங்க? பேசாம இருக்கீங்க. தாய் தான் முதல்ல உருவாக்கினா யார? மூத்த பிள்ளை. அதனாலதான் தாய்க்கு தலைமகன் என்று சொல்லக்கூடிய வகையில ஒரு இறந்துட்டாங்க, தாய் இறந்துட்டாங்கன்னா அந்த கொல்லி வைக்கக்கூடியது யாரு? தலைமகன், மூத்த பிள்ளை. அவங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, தந்தை இறந்து விட்டார் என்றால் அவருக்கு கொல்லி வைக்கக்கூடியது இளைய மகன். அப்ப இதுதான் அதற்குரிய காரணம். இங்க புராணத்தை சொல்றதை விட இவங்களுக்கு இன்னும் புரியணும்னா, ஏன் தாய்க்கு தலைமகன் சொல்றோம்னா, முதல் அந்த பெண்ணை தாய்மைங்கிற பட்டம் கொடுத்தது அந்த பிள்ளை தலைமகன். அதுக்காக அப்ப இரண்டாவது அந்த தலைமகன் தாய்க்கு கொல்லி வச்சுட்டாங்களா, அப்பனுக்கு கொல்லி வைக்க பிள்ளை. இரண்டாவது அப்பனுக்காக பிறந்தவன் இரண்டாவது குழந்தை. இன்னொரு வகையை சொல்ல, மகாபாரதத்துல பாண்டவர்கள் 5 பேர். இதுல மூத்த மகன் தர்மனாகப்பட்டவன். அப்ப 5 பேர்ல முதலாவதாக இருந்தது யாரு அப்படின்னா, குந்தி தேவிக்கு பிறந்தவர்கள் தர்மன், பீமன், அர்ஜுனன்.
அடுத்ததாக இளைய தாய் யாரு? மாற்றம் சொல்ல மாத்திரையாகப்பட்டவள். அவளுக்கு பிறந்தவர்கள் அஸ்வினி தேவர்கள், நகுலன், சகாதேவன். இப்படி மூத்தப்பனா அதாவது நச்சுப்பைக்கு செல்கின்றார்கள். எல்லாரும் மயங்கி கிடக்குறாங்க. அந்த தளத்துல உனக்கு தேவையான இந்த 5-4 பேர் இருக்காங்க உங்களுக்கு தம்பிகள். அவன் தர்மர் தான் கடைசி போய் அதுக்கான காரணத்தை அப்புறம் அந்த ஆசிரியர் கேட்கறதுக்கு அப்புறம் பதில் சொல்றாரு. அப்படி சொல்லும் பொழுது இந்த 4 பேரில் உனக்கு யார் வேண்டுமோ அவரை மட்டும் நீ எல்லாத்து கேள்விக்கு பதில் சொன்ன காலத்தில் அவரை மட்டும் மீட்டுக்கொள் அப்படின்னு சொல்லி ஆச்சரியம் கேட்குது. அப்பதான் அவர் என்ன பண்ணாரு? இளைய மகனாகப்பட்ட அந்த இளைய தாய்க்கு கர்மக்கிரியைகள் செய்ய வேண்டும் அப்படிங்கிற காரணத்திற்காக கருணகனுரை கேட்கின்றார். அப்ப இங்கே மூத்த மகன், அங்கே இளைய மகன். இளைய மகன் இப்படியும் சொல்லலாம். இந்த கருத்துக்கள் நிறைய இருக்கு, சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அதே இருக்காரியா? இந்தியாவில் இல்லாம இருக்காரு. அது தானாக வந்த ஒரு கற்பக விநாயகர். யாம் இருக்கும் இடத்து சகல செய்வங்களும் செல்வங்களும் பெருகும் அப்படிங்கிறார். இடையில் வந்தவர் கிடையாது, ஆதியிலே வந்துட்டார். ஐயா, விநாயக பெருமான வணங்குறதுக்காக பிரம்மன் படித்த மானிடர்கள்ல பேயாக மாதிரி அவரே வந்தாங்க. இல்ல என்னங்கன்னா இந்த சாதாரண விஷயம் ஒன்று சொல்றீங்களே, திரிபுரத்தை எரிப்பதற்காக சிவபெருமான் என்ன வர போறார். போகும்பொழுது சின்ன பையன் தானே அப்படி சொல்லி விநாயக பெருமான் அப்ப சிவனாகப்பட்ட ஒரு போருக்கு போகும் பொழுது விழுமுதற் கடவுள் சொன்ன விநாயக பெருமானை அச்சிறு பிள்ளையை பார்க்காம போயிட்டார். போகும்போது என்னாச்சு? அவருடைய தேருடைய அச்சு முறிஞ்சு போச்சு. எப்படி? சிவனுடைய தேர் அச்சு முறிஞ்சு போச்சு. காரணம் என்ன? விநாயக பெருமானை பார்க்காம போயிட்டார். அதனால சிறு பிள்ளையை பார்க்காம போனதாக சிறு பாக்கம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஊராகப்பட்டது இன்று சென்னைக்கு அருகே. அது சிறு பிள்ளையை பார்க்காம அச்சிறப்பாக்கம். அப்ப விநாயக பெருமான் எங்க இருந்திருக்காரு? அப்பவே தமிழகத்தில் இருந்திருக்கிறாரு. அவர் இந்தியாவில் இருக்கிறாரு, தமிழகத்தில் இருக்கிறார். ஐயா, எல்லாம் ஒரு நாடு நாங்க ஐயா மொழியா வேறுபட்டு. ஏன்னா இப்ப அதிக அளவுல விநாயகர் சதுர்த்தி அப்படின்னு கொண்டாடுறது எங்க? மகாராஷ்டிரா அங்கதான் அதிகம் கொண்டாடுறாங்க. ஆனா அதையும் இப்ப இங்கேயும் நம்மளும் அதிகமா கொண்டாட ஆரம்பிச்சிட்டோம். அப்ப எல்லா வகையிலும் விநாயக பெருமானை வணங்காமல் சென்றால் பலவித சிக்கல்கள், சிரமங்கள் ஏற்படும். அவர் இந்தியாவில் இருக்கிறார், தமிழகத்தில் இருக்கிறார். ஆதியிலே வந்துட்டார். ஆதி கணநாதன். போதுமா? சும்மா சரி, இவ்வளவு பேசுறீங்கல்ல. நீங்க யாரு? எங்க அப்பாவுக்கு பிள்ளை. நீ உங்க அப்பாவுக்கு பிள்ளையா, உங்க சித்தப்பாவுக்கு பிள்ளையா, உங்க பெரியப்பாவுக்கு பிள்ளையா? அதை பத்தி நான் கேட்கல. நீ யாரு? எங்க அம்மாவுக்கு புருஷன். எங்க அம்மாவுக்கு அம்மாவுக்கு புருஷன். அம்மாவுக்கு புருஷன் வயிற்று புருஷன். அப்படியா? கழுத்து புருஷன், வயிற்று புருஷன் சொல்லுவாங்க இல்லையா? அடுத்த புருஷன். அது மாதிரி உங்க அம்மாவுக்கு நீ புருஷன். புருஷன் என்றால் ஆண்கள், ஆண்மகள். ஏன்னா வீரம் அழகாக இருக்கக்கூடிய ஆண்களுக்கு சுந்தர புருஷன் பேர். வீரமாக இருக்கக்கூடிய வீர புருஷன். புவியில பிறந்திருக்கிற ஆண்கள் அனைவரும் புருஷர்கள். சரி, பரவாயில்ல. நீ யாரு? நான் ஒரு மானிடர். நீ மானிடரா? அப்புறம் ஜீவாத்மாவா பரமாத்மாவா? அதை பத்தி நான் கேட்கிறேன். நான் ஒரு மனிதன். நீ மனுஷனா, மிருகமா, பறவையா, ஊர்வனமா, தாவரமா? அதை பத்தி நான் கேட்கல. நீ யாரு? யாரு யாரு யாரு? சரி, அந்த பிரச்சனை விட்டுறேன். யாரு? இவ்வளவு நேரம் கேட்டீங்களே, என்னோட பேர் கேள்வி கேட்டீங்களே, நீ யாருக்கு பிறந்த? எங்க அப்பாவுக்கு அம்மாவுக்கு. எப்படி உங்க அப்பாவுக்கு அம்மாவுக்கு பாதி பாதி, உங்க அம்மாவுக்கு பாதி, உங்க அப்பாவுக்கு பாதியா? சராசந்திரன் கொடுத்த மாதிரியா? சராசந்திரன் பாருங்க. அப்படி இல்லை. எங்க அப்பா எங்க அம்மாவை கல்யாணம் பண்ணதான் நான் பிறந்தேன். உடைய 10 மாசம் சுமந்து பெத்தலையா எங்க அம்மா? அப்படி உங்க பொண்ணுக்கு பிறக்கல. அவன் அடுத்த வீட்டுக்காரங்க வந்து உடைய பெத்தது யாரையா? எங்க அம்மா. அப்படி உங்க பொண்ணுக்கு பிறக்கலையா? அதுக்கு காரணம் எங்க அப்பா. என்ன காரணம்? எங்க அம்மா இடத்துல தாலி கட்டிருக்காரு. தாலி கட்டினாரா? நல்ல கதையா இருக்கியா? தாலி இல்ல, தாலி. ஓ, ஆச்சரியமா கேட்டேன். தாலி கட்டினாரு. யாரு தாலி கட்டினா? எங்க அப்பா. யாருக்கு? எங்க அம்மாவுக்கு. சரி, அதுக்கப்புறம் என்னாச்சு? அதனால நான் பிறந்தேன். என்னையாச்சு அதுக்கப்புறம்? ஐயா, தாலியை கட்டி கொண்டவங்களுக்கும் தாலியை வாங்கி கொண்டவங்களுக்கும் நடக்கின்ற இரவே முதல் இரவு. அந்த முதல் இரவால நான் பிறந்தேன். முதல் இரவா இளவாடா?
முடியல அவங்க தாலியை கட்டிக்கிட்டு போகணும். சரி முதல் இரவுக்கு போனாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? அப்ப நான் முதல் நீ தானே சொன்ன உன் அம்மாவும் அப்பாவும் முதல் இரவு அறைக்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் கேள்விப்பட்டிருப்பேன், அதையாவது சொல்லியா? அதை எப்படி நான் சரி உங்க அப்பா அம்மா கல்யாணத்துக்கு உங்களுக்கு பத்திரிக்கை கொடுத்தாங்களா? எப்படி கொடுப்பாங்க? கொடுக்கலையா? உருவாகவே இல்லை. கொடுக்கலையா? போய் கேள்வி உங்க அப்பாட்ட. இப்படி ஒரு சாமிகிட்ட வந்து மாட்டிக்கிட்டு. சரி 10 மாசம் கழிச்சு பிறந்தீங்கல்ல, எங்க பிறந்தீங்க? எங்க அம்மாவோட வயிற்றுல இருந்து. தாலி எங்க கட்டினாங்க? கழுத்துல. கழுத்துல தானே கட்டினாங்க. யார் கட்டினது? எங்க அப்பா. யாருக்கு? எங்க அம்மாக்கு. சரி உங்க அப்பா அம்மா எங்க போனாங்க? முதலிரவுக்கு. அப்ப நீங்க எங்க பிறந்தீங்க? வயிற்றுல. தாலி கட்டினது கழுத்துல. எப்படி வயிற்றுல பிறந்தீங்க? உயர விட்டுருக்கேன். உங்களுக்கு விளக்கமா சொல்றேன். சரியா? சரி எப்படி பிறந்துட்டீங்க? இப்ப என்கிட்ட கேட்டீங்கல்ல 3 முடிச்சு எதுக்கு போட்டாங்க? தாலி கட்டும்போது எத்தனை முடிச்சு போடுவாங்க? 3 முடிச்சு. முதல் முடிச்சு யார் போட்டா? எங்க அப்பா. ரெண்டாவது முடிச்சு எங்க அத்தை. மூணாவது முடிச்சு எங்க சின்ன அத்தை. சின்ன அத்தை. உண்மைதானே? ஆமா. முத முடிச்சு உங்க அப்பா போட்டாரு. முத முடிச்சு போட்ட உங்க அப்பாவும் அம்மாவும் எங்க போனாங்க? முதலிரவு. அதுக்கப்புறம் நீங்க பிறந்துட்டீங்க. முத முடிச்சு போட்ட உங்க அப்பாவும் அம்மாவும் முதலிரவு வரைக்கும் போய் நீங்க பிறந்தீங்க. ரெண்டாவது முடிச்சு போட்ட உங்க அத்தையும் அங்க போகல. மயிரில் வளர்ந்து ஏன்னா அக்காவில் வச்சுட்டா பண்ண முடியும். யோ மச்சான் வேற வச்சுக்க மாட்டேன். முத முடிச்சு போட உங்க அப்பா மட்டும் அங்க போகலாமா? அப்ப ரெண்டாவது உங்க அத்தை போயிருக்கணும்ல. ஐயோ அத்தை போறதா நீ அத்தைக்கு பிறந்திருப்பில்லையா? இப்படி ஒரு யானை சொல்லிட்டு வந்து மாட்டிட்டு. சரி அந்த அத்தை கூட போகலையா? அப்படியா? மூணாவது முடிச்சு போட்டது உங்க சின்னத்தை. உங்க சின்னத்தை அங்க போயிருக்கணும்ல. அவங்க 2 பேரும் அவங்க புரிஞ்சே கூட்டிட்டு போயிட்டாங்க. என்ன அப்படி இந்த கொடுமை வந்து எங்க மாமா 2 பேரும் எங்க அத்தையை கூட்டிட்டு போயிட்டாங்க. 2 பேரும் கூட்டி போனாங்க. எங்க சின்னத்தை பெரிய மாமா கூட்டி போயிட்டாரு. பெரிய மாமா சின்னத்தை இப்படிதான் இருக்கணும். சரி பரவாயில்ல. சரி அந்த பிரச்சனை விட்டுறேன். என்ன வச்சிருக்காங்க? திணைக்காவல். திணைக்காவல். கருத்தனை செஞ்சனை. கருந்தனை செஞ்சனையா? செய்தனை. சரி செஞ்சனை இருக்கட்டும். கம்பு போட்டிருக்கீங்களா? ஐயா கம்பு போட்டிருக்கீங்களா? இது வரைக்கும் வாய்ப்பு கிடைக்கல. உருக்கிடுவேன். உருக்கிடுவேன். சரி என்ன விதைச்சிருக்கீங்க? கருந்தனை செஞ்சனை. சரி நான் கேட்கிறேன், இந்த ஊர் அந்த மேட்டு பகுதி இருக்குல்ல, அதுக்கு பேர் என்ன? அது பேரு புஞ்சதான். தண்ணியா ஓடுது. அது நஞ்சதான். எனக்கு ஒரு சந்தேகம் ஐயா. நான் தேவலோகத்திலிருந்து வந்திருக்கேன். இங்க நடக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் எனக்கு தெரியாது. சொல்லுங்க. தெரியாத விஷயத்த நீங்க தெரியப்படுத்துறது ஒரு நல்ல விஷயம் தானே? நான் தெரியாதுன்னு கேட்கிறேன். ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? அந்த சந்தேகத்தை தீர்த்து வைப்பீங்களா? அண்ணே கேட்டுருமா? கேளுங்க கேளுங்க. வேற ஒன்றும் சந்தேகம் கிடையாது. இப்போ சொன்னீங்க இல்லையா புஞ்சை அப்படின்னு, நஞ்சை அப்படின்னு சொன்னீங்களா? புஞ்சைனா என்ன, நஞ்சைனா என்ன? புஞ்சைனா புஞ்சை, நஞ்சைனா நஞ்சை. இல்லையா அது? அவ்வளவுதான். புஞ்சை என்றால் என்ன, நஞ்சை என்றால் என்ன? கூடா ஆயிடுச்சு புஞ்சை, நாளா ஆயிடுச்சு நஞ்சை. என்ன புஞ்சை என்றால் என்ன, நஞ்சை என்றால் என்ன? இது உங்களுக்கு தேவை புஞ்சையா? அவசியம் புஞ்சையாங்கிறேன். உன்னால இதைக்கே மாத்தி சொல்ல போறேன், மாத்திட்டு முடிக்க போறேன். நான் கேட்டது கடல் புஞ்சை, புஞ்சை ஓர புஞ்சை, கிரவ புஞ்சை. புஞ்சை என்றால் என்னன்னு கேட்டது தவிர இப்படி ஒரு காட்சி. கொரட்டை பிள்ளைங்க புஞ்சிய மாட்டேங்கிறேன். ஐயா நீங்க போங்க, மறு பூஜை நடப்போம். ஐயா காதலி நீ வேணாம். ஐயா இந்த பூஜை உட்கார. ஆமா ஐயா காதலி, எனக்கு ஒரு காதலி. சரி அந்த பிரச்சனை விட்டு உள்ளே குரல் வெட்டிச்சு. யார் அவர்கள்? அன்பாளா பெண்பாளா? என் தங்கை வள்ளியும் எனது காதலியும் திரை காவல் செய்து கொண்டிருக்கிறார்கள். வள்ளி யாரு? காதலியா? வள்ளி எனது தங்கை. சரி. வள்ளிக்கு தோழி என்னுடைய காதலி. சரி அதை வச்சு என்ன பண்ற? ஊதுவத்தியை கொடுத்து வச்சு சாமி கும்பிடுறேன். அவ்வளோதான் பண்றியா? அவ்வளோதான். ஒன்றும் பண்ண முடியாது. சரி 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 அதை என்கிட்ட அனுப்பிவிடு. நான் நல்ல வேலை, புரோக்கர் வேலையா அனுப்பி ஆசீர்வாதம் வாங்குறியா? போங்க சார். ஐயா நல்லா செய்வேனியா? ஐயா நீங்க செய்யறத நான் பார்த்தது இல்லையா? வந்து செய்யுங்க. நீங்க நான் எப்படி வேணாலும் செய்வேன். எப்படி செய்வீங்க?
குடிய வச்சு கூட செய்வேன். அப்புறம் படுக்க வச்சு செய்வேன். மொக்க மொக்க உட்கார வச்சு செய்வேன். இன்னைக்கு செல்போன்ல ஆசீர்வாதம் மண்டியில உட்காந்து செல்போன்ல படம் பார்க்கறப்ப தெரியும். நீ முடிய வரவே இல்லையே. சரி அதை விட்டுட்டு ஐயா போயா போல பூஜை வந்து கேக்குறியா? என்ன மச்சான்? பயங்கரமா பேசுறீங்க. சரி நான் ஒண்ணு கேக்குறேன். நெஞ்சன் என்ன புஞ்சன் ஒரு ஆள் வந்து பூஜை. என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்க? உனக்கு இந்த பூஜை பிரச்சனை ஐயே அதெல்லாம் நான் கேட்கலங்க. ஆல்ரவுண்ட் அத்தை மக உன்ன நினைச்சு அழகு கவிதை பொண்ணு படிச்சேன். அத்தனையும் மறந்து போட்டேன் அடியே உன்னை பார்த்ததுமே. மச்சான் சாமி வந்திருக்குன்னு சொன்னேன். எங்க சாமியை காணோம்? என் தங்கச்சி வரட்டும், மொத்தமா சாமியை பார்த்துடலாம். சாமியிட நான் சாமி வாங்கும். பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி அப்படியே பாபா பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி பள்ளிக்கு வில்லனா. அட்டமாடே அழகான கோமாளி வந்தேனையா. நாட்டுக்கு சேவை செய்ய சேவை நாகரிய கோமாளி வந்ததுங்க. ஏங்க சாமிகிட்ட நான் வணக்கம் வைக்க போறேன். என்னங்க நல்ல ஆளாதான் பிடிச்சு போட்டிருக்காரு. சாமிக்கு முதல்ல வணக்கம் வைக்கணும். சாமி வணக்கம். வணக்கம் நமஸ்காரம். ஏங்க சாமி முகத்தை பத்தியா எவ்வளவு சிரிப்போட இருக்காரு. ஆமா. ரொம்ப அழகா இருக்காரு. சாமி ஒன்னா நம்பர் சொரட்ட கோளாரம் இருக்க சுரட்ட அப்புறம் மாதிரி இருப்பாப்ல. உங்கள் இருவருக்கும் சிறப்பான நல்லாசிகள் இன்று போல் இன்று வாழ்க வாழ்க வாழ்க. சரி சரி விடிய விடிய ஏன் சாணம் போதும். தங்கச்சி தங்கச்சி பாபா அத்தாச்சி என் ஜன்ன நிலவுக்கு என்னாச்சு? அதெல்லாம் முடிச்சிருச்சு. ஐயோ பெயிண்ட் சொல்ல வேண்டியதானே. என்னாச்சு என் கண்ணில் பட்டு பொக்கிக்கிட்ட அழகா என் ஜன்ன நிலவுக்கு வந்தாச்சு.
முதவி சரி. தங்கச்சிடா. உள்ள வந்தாதான் அத்தாச்சி அண்ணி தங்கச்சி அண்ணா தங்கச்சி வணக்கம் அண்ணா. வணக்கம் மன்னாவா எதுக்குடா கூப்பிட்டேன்? எதுக்குடா எதுக்கு நான் கூப்பிட்டேன்? நம்மிடத்திற்கு நாரதர் மகரிஷி வருகிறார். நாரதரா? நம்ம தம்பி ஆ. நாரதெல்லாம் வரட்டும். அந்த நஞ்சைனா என்ன புஞ்சைனா என்ன? ஐயா உனக்கு இந்த வியாதி பிச்சை வந்துருச்சா? ஐயோ அண்ணா, பெரியாருடைய தரிசன பாப விமோசனம் அப்படிமாங்க. அவரை காக்க வைக்க கூடாது, உடனே அழைத்து வருங்க. ராமராஜே வரவேணும் சுவாமி வரவேணும், வரவேண்டும் சாமி வரவேண்டும், வரவேண்டும். புஞ்சை என்ன நஞ்சனை சொல்றேன். ஏமா நீ எது வர கேட்கறியா? மெய்தான் அரும்பி விதில் விதித்து கைதான் தலை வைத்து கண்ணே ததும்பி கருத்தில் விடுத்த கண்மணியே காவிய பொன்மணியே அருமையான வணக்கம், அழகான வணக்கம், அன்பான வணக்கம், இதமான வணக்கம், இனிமையான வணக்கம். தங்கச்சியை பார்த்து அன்பு கம்பெனி மகளே ஒழுங்கு முறையா நஞ்சனா என்ன புஞ்சனா என்ன சொல்லிடு. இந்த சத்த பூஜையோட வச்சு Thank you.
வெள்ளை கடை கொடுத்து வெள்ளைப்படி கொண்டு வெள்ளை தாமர்கள் வீற்றிருப்பாள். வெள்ளை அரியாசனத்தில் என்னை அரசோடு சரியாசனத்தை வைத்த தாய் என்னும் பெருமைக்குரியவளாம் கனவுகள் அருளால் கவிபாரும் வல்லமை பொருந்திய பெண்மகளே, இந்நாங்களத்தின் நன்மகளே, நீ வாழ்க, நின் குலம் வாழ்க, குமரக்கடவுள் திருவருளால் நீ சிறப்புடன் வாழ்க மகளே. அம்மா உம்மிடம் சில விவரங்கள் கேட்டு தெரிந்து உலாம் நினைக்கின்றேன், கேட்கலாமா? மட்டவேலு கற்கண்டு மொழிமாறே, மட்டேலு கற்கண்டு மொழிமாறே, மட்டவேலு கற்கண்டு மொழிமாறே, நீ வாழ்ந்திருக்க வாழ்ந்து சொல். மேற்கு புகழ்மலை வெங்கட நிறுவனக்காம் ஆர்க்குபவர் எண்ணிகளுக்காம் பார்க்கொள்தற்கு புனகணித்தவள் நிறுவதின் காதம் நல் தொண்டை நாடநாட்டு என்னும் பெருமைக்குரிய நாட்டு பிறந்த பெண்மகளே, வெயில் விடுபட்டு விரையும் கனை போல சொல்லி சுவைகூட்டி சுருக்காக சுந்தர தமிழே பதிலளித்த செந்தமிழ் பெண்ணே, அழகு, அறிவு, அமைதி இம்மூன்றும் ஒருங்கே அமையப்பட்ட அரணங்கே குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்று சொல்லக்கூடிய 5 வகை நிலங்களிலே 12 ஆண்டுக்கு ஒருமுறை பூக்கும் என்று சொல்வார்கள். அதிசயமாக குறிஞ்சிவளர். அப்படிப்பட்ட குறிஞ்சிவளர் பொத்துக் குழுங்கும் குமரக்கடவுள் குடிகொண்ட தொண்டை நாடு அல்லது இன்னும் உம்மிடம் ஒன்று கேட்கலாம் இருக்கிறேன், கேட்கலாமா? தந்தையின் பெயர் அம்பி, தாயின் பெயர் நங்கை மோகினி, உம்முடைய பெயர் வள்ளி, உடன் பிறந்தார் 7 பேர். எங்க தற்காக வந்திருக்கின்றேன்? என்ன காவல், என்ன திணை, சிந்தனையாருக்கு சிந்தனையாருக்கு ரெண்டுமே எங்களுக்கு தான், உங்களுக்கு தான். உண்மையை சொன்ன ஒரே ஆளு நீதாமா. படைக்கிறது முருகப்பெருமானுக்கு சிந்தனை சொல்றதா, ஆனா எல்லாமே நீங்க தான் எடுத்துக்கிறீங்க. ஆமா, அதான உண்மை. அதான் உண்மை. தெய்வத்துக்கு பொங்க வைக்கிறோம், என்ன செய்யறோம்? நம்ம தானே சாப்பிடுறோம். அந்த மாதிரி தெய்வத்திற்காக படைக்கிறோம், முருகப்பெருமானுக்காக படைக்கிறோம். முருகப்பெருமானுக்காக படைக்கிறீங்க. இதுவரைக்கும் யாரும் இப்படி சொன்னது கிடையாது. நீங்க சொல்றீங்க, உண்மையிலே சந்தோஷமாக வாழ்த்துக்கள். நன்றி, நன்றி சுவாமி. ஏன்னா எங்க அப்பா சொல்லி கொடுத்திருக்கிறாரு, நீ கானகத்துக்குள்ள போற, அங்க பெரிய பெரிய முனிவர்கள் எல்லாம் வருவாங்க, அவங்கள்ட்ட எல்லாம் மரியாதை குறைவாக நடந்து கொள்ள கூடாது. பார்த்த உடனே வலம் வந்து வணங்கணும். பதவி வரும் பொழுது பணிவு அவசியம் என்று சொல்லிருக்கிறார். பணிவு மட்டும் இருந்தா பத்தாது, உங்களுடைய பணிவை நான் பாராட்டுகின்றேன். அதற்கேற்ற துணிவு இருக்கு என்கிட்ட, இருக்கணும் இருக்கணும். சரி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். காவலுக்கு வந்திருக்கேன்னு சொன்னீங்க. ஆமா, காவலை எப்படி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? அண்ணன் கருத்தமா பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். பிறந்தாளுக்கா? ஏய், சரி, கண்ணு கருத்துமா பார்க்கணும் சொன்னீங்க இல்லையா? ஏன் கண்ணு கருத்துமா பார்க்கணும்? என்ன காரணம்? அப்பா சொல்லி இருக்கிறார். அப்பா என்ன சொன்னாரு? கண்ணு கருத்துமா பார்த்து. ஏன் கண்ணு கருத்துமா பார்க்கணும்? முருகனுக்காக திணை விதைச்சிருக்கிறோம் இல்லையா? ஆமா, அந்த திணையில வந்து பறவைகள் வந்து சேதாரம் செய்யாமல் இருக்கணுமா? சேதாரமா? ஆமா. அதனால செய்கூலி யார் கொடுக்கறது? செய்கூலியா? நாரதர் தானே நீங்க? அதுதானமா நடந்துகிட்டு இருக்கு. இல்ல, நாரதர் செய்கூலி சேதாரம் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. நாரதர் தானே? ஆமா. நகைக்கடையில எது வேலை பார்க்கலையே? இல்லையே. சேதாரம் செய்கூலின்னு சொல்றீங்க. நான் என்ன சொல்றேன்னு புரிஞ்சுக்கல. அங்கதான் ஏமாத்துவல நிறைய நடக்குது. முருகப்பெருமானாகப்பட்டவருக்கு திணை விதைச்சிருக்கிறோம். அந்த திணையாகப்பட்டதை கொய்வதற்கு பறவைகள் வரும் இல்லையா? அந்த பறவைகளை வந்து சொல்லால் அடிக்காம கல்லால் அடிச்சு வரட்டும்னு எங்க அப்பா சொல்லியிருக்கிறார். ஓஹோ. ஒரு காலத்துல உள்ளால் அடித்த ரச்சனாகப்பட்டவன் எதற்காக? பாசுமத கணையை பெற வேண்டும் அப்படிங்கிற காரணத்திற்காக. பிறப்பால் அடித்தான் அரிமத்தில் பாண்டியனாகப்பட்டவன். ஏன் பிட்டுக்கு மண் சுமக்கும் பொழுது சிவபெருமான் அணைய கட்டவிடாம குறுக்கு மறுக்குமா விளையாட்டு காமிச்சுக்கணும்னா அதனால பிறப்பால் அடித்தான். செருப்பால் மதித்தான் சின்னப்பனாகப்பட்டவன். அவன் 63 நாயன்மார்கள் கண்ணப்பன் நாயனார் அப்படின்னு திகழ்ந்தான். ஆனா சொல்லால் அடிச்சான கிரணாகப்பட்டவன் எப்படி? நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றம் இல்லையா? இப்படி வெள்ளால் அடிச்ச அர்ஜுனன் அடியல, பிரபால் அடித்த அரிமர்த்திரப்பாண்டியன் அடியல, செருப்பால் அடிச்ச திண்ணப்பன் அடியல. ஆனா சொல்லால் அடிச்ச நக்கீர மட்டும் எரிஞ்சு சாம்பலானா. இருந்தாலும் அவனுக்கும்
திருமுருகாற்றுப்படை ஏற்றுவதற்கான ஒரு சிறப்பு கிடைத்தது. மறுபடியும் உயிர் பெற்று எழுச்சையும் செய்தாங்க. இப்ப சொல்லுக்கு அவள் ஒரு வலிமை உண்டு. நெல்ல கொட்டனா அழியலாம், சொல்ல கொட்டனா அல்ல முடியாது. ஏன்னா தீயினால் சுட்டப்பன் உள்ளாறு மாறாதே, யாவினால் சுட்டப்படன் இருக்கிறான். யாகாவாராயினும் நாகாக்க காவாக்கள் சோகாப்பர் சொல்லியிருக்கப்பட்டு இருக்கிறான். எதை அடக்கி ஆளாவிட்டாலும் வார்த்தை சரியான முறையில பயன்படுத்தணும். நம்ம எதிராளி இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், நம்ம எதிரிய அடிச்சு துன்பப்படுத்தி தான் காயப்படுத்துறோம் அவசியமே கிடையாது. ஒரு வார்த்தை வெள்ள ஒரு வார்த்தை கொள்ளுன்னு இருக்கிறாங்க. ஒரு வார்த்தை அன்னைக்கு மாறிச்சு, கொண்டு வா அப்படின்றதுக்கு பதிலா கொண்டு வா அப்படின்றத சொல்லக்கூடிய ஒரு உலகத்திலே பயங்கரமான ஆயுதம். மதுரையில அன்னைக்கு என்ன ஆச்சு அப்படின்னா மதுரையை அழிஞ்சது. காரணம் என்ன? காரணம் நயவஞ்சகருடைய நாவு. ஆக எதிரில் இருக்கக்கூடியவர்களுடைய மனதை புண்படுத்த கூடாத வகையில நம்ம என்ன விஷயங்கள் பேசினாலும் அது நல்ல விஷயம் தான். ஒரு விஷயங்களை கொண்டு வா, கொண்டு வா. ஒரு சொல், ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொள்ளும். அது என்ன காரணத்துக்காக நடந்துச்சுங்க? சிலப்பதிகாரத்துல சொல்லுங்க. நீ பேச விட்டு பார்க்கணும்னு பாக்குறேன். ஏன் இன்னைக்கு மட்டும் பேச? நீங்க ஏன் பேசுறீங்க? நீ பேச விட மாட்டேங்கிறீங்க. இடம் பார்த்து என்ன இடப்பொருள் ஏவல் இருக்கிறேன். இருக்கிற பேசுங்க. நீங்க எப்பேற்பட்ட ஆளுன்றது எனக்கு நல்லா தெரியும். இப்ப கண்ணகி கோவலன் என்று சொல்லக்கூடியவர்களுடைய கதை உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஆக தன்னுடைய மனைவியான கண்ணகியை பிரிந்து அன்று மாதவி என்று சொல்லக்கூடிய பெண்ணுடன் 1 இல்லை 2 இல்லை 12 ஆண்டு காலம் வாழ்ந்தவன் யார் அப்படின்னா கோவலன் ஆகப்பட்டவன். ஆக 12 ஆண்டுகள் தன்னுடைய மனைவியை விட்டு பிரிந்தது மட்டுமல்லாது அந்த மனைவி என்ன செய்யறா அப்படின்னா இந்த காலத்து பெண்கள் என்ன செஞ்சிருப்பாங்க, 12 வருடம் ஒரு கணவன் வராம இருந்தான்னா இனி அவன் வந்தா என்ன அப்படின்னு இருந்திருப்பாங்க. ஆனா கண்ணகி அப்படி நினைக்கல. அவனுடைய கணவனுடைய வரவை எதிர்பார்த்து அழுத்தமும் காத்து கொண்டே இருந்தான், அழுது புலம்பினான். அப்ப 12 வருடங்கள் கழித்து கோவலனாகப்பட்டவன் கண்ணகியை தேடி வரும் பொழுது என்ன செய்தான தலைவிரி கோலத்தோடு. ஏன்னா ஒரு பெண்ணாகப்பட்டவன் தன்னை அலங்கரித்துக் கொள்ளக்கூடிய காரணம் என்ன அப்படின்னா, முதலாக ஒரு பெண்ணாகப்பட்டவன் எப்பொழுது பெண்ணாகிறாள் அப்படின்னா தாய்மை அடையும் பொழுது அப்படிமாங்க. ஆனா பூப்படையும் பொழுது தன்னை அலங்கரிக்கக்கூடிய காரணம் என்ன அப்படின்னா பெற்றவர்கள் சந்தோஷத்திற்காக. பெற்ற பிள்ளைகளை பார்த்து பெற்றவர்கள் சந்தோஷப்படுவாங்களாம். ஆக நம்ம பிள்ளை பெரிய பிள்ளை ஆயிட்டா அவளுக்குன்னு ஒரு வாழ்க்கை அமைய போது அப்படின்னு அந்த அலங்கரிக்கக்கூடிய தன்மையை பார்த்து பெற்றவர்கள் பூரிப்படைவார்களாம். இதே ஒரு பெண்ணாகப்பட்டவள் திருமணத்திற்கு பிற்பாடு தன்னை அலங்கரித்துக் கொள்றா அப்படின்னா யாருக்காக அப்படின்னா கணவனுக்காக மட்டுமே அலங்கரித்துக் கொள்ளுவோம். அப்ப கணவன் இல்லாத தன்னுடைய அழகாகப்பட்டது அலங்கரித்துக் கொள்ளல கண்ணகி. என்ன செய்தா? அலைவிரி கோலத்தோடு இருந்தா. அந்த இடங்க அலங்காரப்படுத்திக் கொள்ளல. அப்ப வரும்பொழுது கோவலன் வர்றான், கண்ணீரோடு உட்கார்ந்து இருக்கிறான். எப்படா தன்னுடைய கணவன் வருவார் அப்படின்னா வழி மீது விழுவித்து காத்துக்கொண்டே இருக்கிறான். தன்னுடைய கணவனுடைய ஸ்பரிசம் என்று சொல்லக்கூடியது. நான் பெண்களுக்கு இன்னும் உள்ள ஒரு குணங்க அச்சம், மனம், நாணம், பயிர்ப்பு அப்படிமே. இதுல இந்த பயிர்ப்பு என்று சொல்லக்கூடியதுல ஒரு விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னா தன்னுடைய ஆடையை நேர்படுத்திக் கொள்ள அடுத்தவர்கள் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது பெண்களுக்கு. ஏன்னா தன்னை மீறிய ஒரு உணர்வாகப்பட்டது பெண்களுக்கு இருக்கும். இப்ப போயிருக்கும் பொழுது இதுதான் நடக்கும் அப்படின்றத சிந்திக்கக்கூடியவள் பெண். அதே மாதிரி தன்னை யாரும் பார்த்து கொண்டிருக்கிறார்களா அது என்ன விதமான பார்வை என்று கணிக்கக்கூடியவள் பெண்ணாகப்பட்டவள். அப்ப என்ன செய்யறா, கணவன் வரக்கூடிய நல்ல டிவி பார்த்துக்கிட்டு உட்காந்து கணவன் வர்றாரு அப்படின்னா சரியா தெரிஞ்சு போயிடும். ஆஹா வந்துட்டேன், இன்னைக்கு சண்டையில் இருக்கணும் நேரம் பெண்ணுவாள். இன்னைக்கு கிராமங்கள்ல நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா? இருக்கு. எவ்வளவுதான் பேச்சு வழக்குல இருந்தாலும் கணவன் வரக்கூடிய நேரத்தை, கணவன் வரக்கூடிய அந்த உணர்வாகப்பட்டதை பெண்ணாகப்பட்டவள் அறிந்து கொள்வார். கோவலன் வந்து நிற்கும் பொழுது தலை குனிந்து அழுது கொண்டிருந்த கண்ணகிக்கு கணவனுடைய ஸ்பரிசமாகப்பட்டது தெரியுது. கணவன் வந்துட்டான் அப்படின்னு நினைச்சவ நேரம் எந்திரிச்ச உடனே என்ன செய்தா, அவருடைய கூந்தலை முதல்ல அலங்கரிச்சுட்டா. ஏன் என்ன கூந்தலை அள்ளி முடிகிறா. தலைவிரி கோலத்தோடு இருப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னா அப்பயே இளங்கோவடிகள் அழகாக சொன்னார், கண்ணகி மன்னிச்சுட்டா, கோவலன் மன்னிச்சுட்டா. அப்ப கோவலன் கேட்கிறாரு, இத்தனை ஆண்டு காலம் உன்னை விட்டு இருந்தது நான் செய்த மிகப்பெரிய ஒரு தவறு, என்னை மன்னித்து ஏற்றுக்கொள்வாயா அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு வார்த்தையை சொல்லும் பொழுது கண்ணகி என்ன செய்தாலாம், அதெல்லாம் விடுங்க அப்படின்னு எதுவுமே சொல்லலை. நடந்ததெல்லாம் மறந்துருங்க எதுவுமே சொல்ல கிடையாது. கண்ணகி சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னா, வாங்க அடுத்து என்ன நடக்குதுன்றதை பார்ப்போம் அப்படின்னு வாழ்க்கையை தொடங்குவதற்கான வழியை பார்த்தாலும் ஒரு தண்டனையும் கிடையாது. இது கோவலனை பொறுத்த வரைக்கும் ஒரு தண்டனையும் கிடையாது. ஆனா இளங்கோவடிகள் இந்த இடத்துல அழகாக சொல்லியிருப்பார், ஒரு மனிதனை மன்னிப்பு என்று சொல்லக்கூடியது மன்னிக்க கூடிய அளவிற்கு மிகப்பெரிய தண்டனை அந்த உலகத்திலே கிடையாது. அதை செய்தவள் கண்ணகி. கோவலனுக்கு என்ன செய்தா அப்படின்னா மிகப்பெரிய ஒரு தண்டனை கொடுத்த, நான் உன்னை மன்னிச்சுட்டேன். ஏன்னா நீ செய்த ஒரு தவறுக்காக நான் உன்னை மன்னித்து உன்னை பெரிய ஆளா காட்டணுன்ற அவசியம் எனக்கு கிடையாது. அதனால அந்த வார்த்தையை பத்தியே பேசாம அடுத்து என்ன செய்வோம் அப்படின்ற விஷயத்துக்கு போனா, அது மட்டுமல்லாது தலைவிரி கோலத்தோடு இருந்தாலும் அதற்கு காரணம் என்ன அப்படின்னா நீ இருந்தோம் இத்தனை நாள் என்னை மறந்து வேறொரு பெண்ணை தேடி சென்ற நீ இறந்ததற்கு சமம் அப்படின்னு தலைவிரி கோலத்தோடு இருந்ததாக இளங்கோவடிகள் அழகாக சொல்லியிருப்பார். அப்ப அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்க்கும் பொழுது பஞ்சம் விளைப்பதற்காக
வர்றாங்க. எங்கே வர்றாங்க அப்படின்னா புகாரில் இருந்து மதுரை மதிக்கு வர்றாங்க, பாண்டிய நாட்டிற்கு வர்றாங்க. மதுரை மதிக்கு வந்த உடனே அதுதான் சொல்லுவாங்க, பாண்டிய நாடு முத்துணைத்து அப்படிம்பாங்க. முத்துணைத்துனா என்ன? முத்து என்று சொல்லக்கூடியது கடலில் விளையக்கூடியது. மதுரையில் கடல் இருக்கா? கடல் இல்ல, இருந்துச்சு, முதல்ல இருந்துச்சு. அது கடல் கூட அழிஞ்சு போச்சு. ஒன்று இல்ல 7 கடல்கள் இருந்ததாக வரலாறு உண்டு. லெமுரியா கண்டமா 7 கடல்கள் இல்லாமல் போனதற்கான காரணமும் உண்டு. அதெல்லாம் பேசணும்னா நிறைய பேசலாம். வந்ததுக்கான பேசுவோம். வந்துருச்சு மீனாட்சி திருக்கல்யாணம். இந்த மீனாட்சி திருக்கல்யாணம், ஆமா, அப்ப கல்யாணத்திற்காக வைபவம் மதுரை மதிய விழா கோலம் மூண்டுகிட்டு இருக்கு. அதை பத்தி பேசணும்னா நிறைய பேசலாம். பேசுவோம். 7 கடல்கள் அழைத்த படலம், 7 கடல்கள் வற்ற செய்த படலம்னு 64 திருவிளையாடல்களை நடத்தியவர் எம்பெருமானான சிவபெருமான். அப்ப இதுல என்ன விஷயம் அப்படின்னா, கண்ணகியாகப்பட்டவன் மதுரை மதிக்கு வர்றா. வந்த உடனே வணிக நகரமாக இருந்தது மதுரை. அன்றைய காலகட்டத்தில் ஏற்றுமதியிலிருந்து இறக்குமதியிலிருந்து பொருளாதாரத்திலிருந்து எல்லாருமே வந்து வாங்கக்கூடிய விற்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் எங்க நடக்கும் அப்படின்னா மதுரை மதியில தான் நடக்கும். அப்ப மதுரை நகரத்திற்கு வந்து தான் அணிந்திருந்த சிலம்புகளை விற்கலாம் அப்படின்னு வரும்பொழுது அந்த விற்கக்கூடிய நேரத்துலதான் தேவையில்லாத ஒரு பிரச்சனையில போய் சிக்கிக்கிறார். யாரு? கோவலன். சிலம்பை ஒரு சிலம்பை விட்டு இந்த அரண்மனை பொற்கொள்ளர் ஒருத்தர் இருக்கிறோம். என்ன செய்தான்? பொண்ணுக்காக ஆசைப்பட்டு அரண்மனையுடைய அந்த அரசியலுடைய சிலம்பிற்காக ஆசைப்பட்டு கோவலன் தான் சிலம்பை எடுத்து கொண்டு வந்தா அப்படின்னு சூழ்ச்சி திருட்டு குற்றமாகப்பட்டதை சுமத்திடுறோம். திருட்டு குற்றம் சுமத்தப்பட்ட கோவலனை மன்னனாகப்பட்டவர் என்ன செய்யறான் அப்படின்னா, கொண்டு வாருங்கள் அப்படின்னு கோபத்தோடு சொன்னார். கொண்டு வாருங்கள் சொன்னது அந்த சேவர்கள்லாம் சரியாத்தான் புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனா அந்த பொற்கொள்ளரின் சூழ்ச்சியின் காரணமாக கொன்றாங்க. விஷயம் வெளியே தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக அப்பயே என்ன நடந்துச்சு அப்படின்னா, நெடுஞ்செழிய பாண்டிய மன்னனாகப்பட்டவன் விதித்த தண்டனையின் காரணமாக அன்று கோவலனாகப்பட்டவன் கொலை செய்யப்பட்டான். அப்ப கண்ணகி வர்றா. தான் அணிந்திருந்த சிலம்பில் இருக்கக்கூடியது மாணிக்க பிறகு, அரசியாருடைய சிலம்பில் இருக்கக்கூடியது முத்துப்பறகு என்று சொல்லக்கூடியது. அப்ப சிலம்பை உடைச்சு காமிக்கிறார். ஏற்கனவே இருக்கக்கூடிய மாணிக்க பிறகுகள் இருக்கக்கூடிய சிலம்பை உடைச்சா, அதற்கு பிற்பாடு தான் கையில் வைத்திருக்கக்கூடிய மீதம் இருந்த ஒரு சிலம்பை உடைச்சா மாணிக்க பிறகுகள் சிதறியது. அப்ப இதை பார்க்கிறார் நெடுஞ்செழிய பாண்டியன். என்னதான் நம்ம ஆட்சி புரிஞ்சாலும் நீதி நெறி தவறாம இருந்தாலும் அநியாயமாக ஒரு எந்த குற்றமும் செய்யாத கோவலனாகப்பட்டவனை கொன்ன பாவத்திற்கு ஆளாகிட்டோமே, இப்படி ஒரு பத்தினி தெய்வத்துடைய வாழ்க்கையை கெடுத்துட்டோமே நினைச்சவரு அந்த இடத்திலேயே விழுந்து மரணம் அடைகிறார். அதனாலதான் இன்றளவும் மதுரையில நீதி நெறி தவறாமல் காத்துக்கொண்டே இருக்கிறார். எங்க அப்படின்னா பாண்டி கோவில்ல. நீங்க சொன்ன மாதிரி அன்று கரூரில் இருந்து ஒரு கணவன் மனைவி மதுரைக்கு பிழைப்பு தேடி வருகின்றார்கள். அப்படி பிழைப்பு தேடி வரும்பொழுது ஒரு இடத்துல அந்த கணவன் மனைவியும் கண்ணையிருந்து உறங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அப்படி உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அந்த பெண்ணுடைய கனவுல நீங்க சொன்ன பாண்டிய நெடுஞ்செழியனாகப்பட்டவன் வள்ளியம்மை, ஆமா, அந்த பாண்டிய நெடுஞ்செழியனாகப்பட்டவன் சொல்ற கனவுல போய், நான் இந்த இடத்துல இருக்கேன், பூமிக்குள்ள சிலையாக இருக்கின்றேன், நான் தான் மன்னன் நெடுஞ்செழிய பாண்டியன், என்னை வெளியில் கொண்டு வந்து எடுத்து வணங்கினால் நான் நீதி வழங்கக்கூடிய நீதிமானாக இருந்து அருள் கொடுப்பேன் அப்படி சொல்லி அன்னைக்கு அந்த பெண்ணுடைய கனவுல, நீங்க சொல்ற வள்ளியம்மை அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்ணுடைய கனவுல வந்து சொன்ன காரணத்தினால அவங்க என்ன பண்ணாங்க, அங்க உள்ள ஊர் மக்கள் எல்லாம் கூப்பிட்டு அந்த இடத்துல போய் தோண்டினாங்க. அங்க ஒரு சிலையாகப்பட்டது இருந்தது. அந்த சிலையாகப்பட்டது இன்றும் பாண்டிய ஏன்னா பாண்டி முனீஸ்வரராக மதுரையிலேயே நீதி வழங்கக்கூடிய ஒரு தெய்வமாக என்ன தவறு செய்தாலும் இன்னும் பாருங்க, ஏதாவது பொய் குற்றமா திருட்டு குற்றமா பாண்டி வேலுவா சத்தியம் பண்ணுவோமா, அங்க பொய் சத்தியம் பண்ணோம்னா தப்பிக்கவே முடியாது. அப்ப இன்றும் நீதி வழங்கக்கூடிய தெய்வமாக பாண்டி முனீஸ்வரராக ஒரு முறை நீதி தவறிய காரணத்திற்காக அடுத்து வரக்கூடிய எல்லா பிறவிகளும் நீதி நெறி தவறாமல் வாழும் அப்படிங்கிற காரணத்துக்காக நீதி நிலைநாட்டுவதற்காக அங்கே அருள் கொடுத்துக் கொண்டிருக்கிறார். அதே மாதிரி நான் முதல்ல சொன்னேன், இந்த திருமுருகாற்றுப்படை ஈட்டுவதற்கு ஒரு காரணம். என்ன காரணம் ஏற்பட்டுச்சு அப்படின்னு? என்ன காரணம் அப்படின்னா, ஏன் வேற எழுதியிருக்கலாம்ல, ஏன் நக்கீரர் எழுதியிருக்கணும்? என்ன காரணம் அப்படின்னா, இந்த நக்கீரனாகப்பட்டவன் மீண்டும் உயிர் பெற்று எழுகின்றார். அப்படி இந்த உயிரை கொடுத்த சிவனை மட்டுமே வணங்கிடுகிறார். அப்ப முருகப்பெருமான் என்ன பண்றாரு, இந்த நக்கீரன் நம்மை வணங்க வைக்க வேண்டும் அப்படிங்கிற காரணத்திற்காக தேவலோகத்திலிருந்து ஒரு பூதத்தை வரவழைக்கின்றார். அந்த பூதத்திற்கு கற்கிமிகி அப்படின்னு பேர். இந்த கற்கிமிகு பூதமாகப்பட்டது சிவன் எந்த யார் செய்கின்றார்களோ, சிவனை வணங்காமல் கவனம் சிதறி யாரு வேறு ஒரு வேலையை பார்க்கின்றார்களோ அவர்களை கவர்ந்து சென்று ஒரு குகையில போய் அடைச்சு வச்சிடும். இப்படி ஒவ்வொரு நாளும் இந்த சிவனந்தை செய்தவர்களை இந்த பூதமாக தூக்கி போய் அடைச்சு வச்சிருச்சு. இப்படி 999 பேரை அந்த குகையில அடைச்சு வந்துச்சு. அந்த குகை எங்க இருக்கு அப்படின்னா தென்பரங்குன்றம் என்று சொல்லக்கூடிய திருப்பரங்குன்றத்திலே.
அப்ப இந்த திருப்பரங்குன்றத்துல நக்கீரராகப்பட்ட ரெண்டு மணி சரவண பொய்கையில போய் குளிச்சுட்டு சிவபூசை செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். அப்ப இந்த நக்கீரை நம்ம எப்படியாவது திசை திருப்பணும் அப்படிங்கிற காரணத்துக்காக அங்க உள்ள ஒரு மரத்துல வந்து இந்த பூதம் உட்காருது. பூதம் இருப்பது யாரு கண்ணுக்கும் தெரியாது. அப்ப அந்த பூத மரத்துல உட்கார்ந்து அந்த மரத்துல இருந்து ஒரு இலையை பறித்து கீழே போடு தண்ணிக்குள்ள. அப்ப நக்கீரர் என்ன பண்ணாரு, சிவனை நினைச்சு பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கிறார். இந்த இலையை போட்ட உடனே அந்த மரத்திலிருந்து விழுந்த இலையாகப்பட்டது பாதி தண்ணியிலையும் பாதி நிலத்திலையும் இருந்துச்சு. நிலத்தில் விழுந்த பகுதி ஒரு பறவையாகவும் தண்ணிக்குள்ள விழுந்த பகுதி ஒரு மீனாகவும் மாறிடுச்சு. ஒரு வித்தியாசமான ஜீவனாக இருக்கிறது. பறவையை போன்று இருக்கின்றது, மீனை போன்று இருக்கிறது. மீன் என்ன பண்ணுது, தண்ணிக்குள்ள இருக்குது. மீன் கரையில வந்தா செத்து போகும். அதே மாதிரி பறவை தண்ணிக்குள்ள போனா அது செத்து போகும். அப்ப இது கரையில இருக்குது, அது தண்ணிக்குள்ள இருக்குது. இப்படி மாத்தி மாத்தி இழுத்துக்கிட்டு இருக்கிறத பார்த்தார் இல்லையா நக்கீரராகப்பட்டவர். அந்த பூசை செய்கிறத விட்டுட்டார். ஆஹா, இப்படி ஒரு ஜீவனா இருக்கே, அதிசயமான ஒரு பார்க்கக்கூடிய பரவசமா இருக்கே, பறவை போலவும் இருக்கு, மீனி மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டு அந்த ஜீவனை பார்த்துக்கிட்டு என்ன பண்ணாரு, பூசை செய்கிறத விட்டுட்டார். இதுதான் தக்க தருணம் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த பூதம் என்ன பண்ணுச்சு, நக்கீரனை தூக்கிட்டு போயிடுச்சு. தூக்கிட்டு போய் அந்த குகையில் அடைச்சிருச்சு. வந்தாச்சு 1000 பேர். இந்த 1000 பேரை இனிமே நம்ம சாப்பிடுவோம். அதுக்கு முன்னால என்ன பண்ணுச்சு, அந்த 999 பேருக்கும் நல்ல உணவு பதார்த்தங்கள், பழங்கள் எல்லாமே கொடுத்து சும்மா கொடு 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 கொடுத்து போற மாதிரி வளர்த்து வச்சிருச்சு. நல்லா வளர்த்து வச்சிருச்சு. அப்ப அவங்க என்ன நினைச்சாங்க, இந்த நக்கீரர் போய் சேர்ந்த உடனே, அட பாவி, இந்த பூதம் எங்களை பூரா நல்ல உணவு பழங்கள் பதார்த்தங்கள் கொடுத்து கொழு கொழுன்னு கொளுத்து நல்லா வளர்த்து வச்சிருந்துச்சு. பாவி சண்டலா, நீ வந்துட்டீங்க, 1000 பேர் வந்த உடனே இதை கொண்டு சாப்பிட போகுது, உன்னையும் சேர்த்து எங்களையும் கொண்டு சாப்பிட போகுது. பாவி சண்டாளா, நீ வந்த நேரத்துல நாங்க சாக போறோமே அப்படி சொல்லி எல்லாரும் என்ன பண்ணாங்க, அழுது புலம்ப ஆரம்பிச்சாங்க. இந்த பூதம் போய் என்ன வந்துச்சு, குளிச்சுட்டு திரும்ப வந்துச்சு. பார்த்தா இவர் என்ன பண்ணா, சிவனை மட்டுமே நினைச்சுக்கிட்டு இருந்த நக்கீர எல்லாரும் அழுது புலம்பு முருகனை வேண்டுங்க அப்படி சொன்ன காரணத்தினால முருகப்பெருமானை வேண்டினார். முருகனாகப்பட்ட என்ன பண்ணாரு, அந்த பூதத்தை வந்து அழிச்சிட்டு அன்று திருமுருகாற்றுப்படை இயற்றுவதற்கு இந்த நக்கீரனுக்கு அடியெடுத்து கொடுத்தார். இன்னைக்கு எப்படி அருணகிரிநாதருக்கு திருப்புகள் எழுதுவதற்கு ஒரு சிறப்பை கொடுத்தாரோ, அதை போன்று இந்த நக்கீரனுக்கும் திருமுருகாற்றுப்படை ஏற்றுவதற்கு முருகப்பெருமான் அன்று அடியெடுத்து கொடுத்தார். அப்ப அந்த பூதத்தையும் அழித்தார், முருகனை வணங்க வைத்தார். அதெல்லாம் எவ்வளவு ஒரு சிறப்புடைய விஷயம் அப்படின்னு. தமிழ்ச்சங்க தலைவராக இருந்தவர்கள் எத்தனை பேர் இருக்காங்க. அதுல ஒருத்தர் யார் அப்படின்னா நக்கீரர் பிறந்தகையாகப்பட்டவர். அதனால நக்கீரர் பெருமான் அப்படிமோ. ஏன் பெருமான் என்று சொல்லக்கூடிய வார்த்தைகள் யாராருக்கு பொருந்தும் அப்படின்னா, பெருமாள் வேற, பெருமான் வேற. பெருமான் சிவபெருமான் அப்படிமோ, விநாயகர் பெருமான் அப்படிமோ, முருகப்பெருமான் அப்படிமோ, இதே வழியில ஆஞ்சநேய பெருமான், அதே மாதிரிதான் நக்கீர பெருமான் அப்படி சொல்லக்கூடிய ஒரு பெருமான் அப்படின்னா பெருமான், பெருமையான ஒரு உயர்வுக்குரியவர் என்று ஒரு பொருளாகப்பட்ட ராமபிரானுடைய தம்பியாகப்பட்டவன் லட்சுமணனுக்கு இளைய பெருமாள், இளைய பெருமாள் அப்படிமோ, இளைய பெருமாள் லகரமாகப்பட்டது. இந்த மாதிரி தமிழ்ல வந்து நிறைய தமிழ் புலமை வாய்ந்தவர் யார் அப்படின்னா நக்கீரராகப்பட்டவர். நக்கீரர் மட்டும் கிடையாது, அனைவருக்குமே தமிழ் தொண்டு ஆற்றுவதற்கு எம்பெருமானான முருகப்பெருமானுடைய துணை இல்லாமல் எதுவுமே நடக்காது. அதனாலதான் தமிழ் கடவுள் முருகப்பெருமான் அப்படின்னு அவர் சொல்லுவோம். காரணம் என்ன அப்படின்னா, முருகப்பெருமானாகப்பட்டவர் சும்மா இரு சொல்லற அப்படி சொல்லக்கூடிய திருப்புகளாகப்பட்டது அருணகிரிநாதருக்கு கொடுத்தாரு. சரி, ஆனா இன்னொருத்தர் கொடுத்திருக்கிற கச்சியப்ப சிவாச்சாரியாருக்கு கந்த புராணத்தை ஏற்றுவதற்காக எடுத்து கொடுத்ததுக்கு சக்கர சமூகம் ஐந்தலாம் என்று சொல்லக்கூடிய வரியாகப்பட்டதை படிக்கும் பொழுதே அன்றைக்கு சர்ச்சைக்குள்ளானது. எது கந்த புராணமாகப்பட்டது. அந்த கந்த புராணம் சொன்னீங்க இல்லையா, அது உங்களுக்கு ஒரு சிறப்பு கொடுத்திருக்காங்க இல்லையா, இருக்கு. அது என்னங்க, நம்ம சொல்லக்கூடாது, காரணம் இருக்கு பாருங்க. சும்மா சொல்லலாம், அதனால ஒண்ணு இல்லை. கந்த புராணமாகப்பட்டதை படிக்கும் பொழுது எந்த ஒரு பாடலும் முதல்ல என்ன எழுதணும் அப்படின்னா, விநாயகர் காப்பு எழுதணும். விநாயகர் காப்பு எழுதும் பொழுதே பிரச்சனை. முதல் கோணல் முற்றிலும் கோணல். அது எப்படி பிரச்சனை வந்தது, என்ன காரணம் அப்படின்னா, அன்றைக்கு ஒரு வார்த்தை பிழையாச்சு அப்படின்னா கூட அதற்கு அர்த்தம் சொல்லியாகும். தமிழுக்கு அர்த்தங்கள் உண்டு, ஒரு வார்த்தைக்கு 10 அர்த்தங்கள் உண்டு. அப்ப தமிழ்ச்சங்க புலவர்கள்லாம் அமர்ந்திருக்கக்கூடிய அவையில கந்த புராணத்தை வாசித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் திகட சக்கரம் என்று சொல்லக்கூடியது எப்படி புரியும், இது தவறான ஒரு வார்த்தை, இதற்கான இலக்கண விதி உண்டா அப்படின்னு சர்ச்சையாகப்பட்டது உண்டானது. எங்க இருக்கு அப்படின்னு கேட்கிறாங்க புலவர்கள். கச்சியப்ப சிவாச்சாரியர் என்ன செய்யறாரு, அவருக்கு ஒண்ணுமே தெரியாது. காலத்தியப்பருடைய மகனாகப்பட்டவர் கச்சியப்ப சிவாச்சாரியர் தன்னுடைய தந்தையார் சொல்லுக்கிணங்க
ஏதோ சில வேதங்களை படிச்சிருக்கிறாரு, அவ்வளவுதான் அவருக்கு தெரியுமே தவிர இந்த நூலை எழுதுவதற்கு உதவியது யார் அப்படின்னா முருகப்பெருமான் தான் அடி எடுத்து கொடுத்தாரு. அப்ப முருகப்பெருமான் எடுத்து கொடுத்த அடியில குற்றம் இருக்குமா அப்படின்னு முருகனை சந்தித்து நேரில் சந்தித்து கேட்கும் பொழுது முருகப்பெருமானாகப்பட்டவர் என்ன சொல்றாரு, மறுநாள் காலையில அரண்மனைக்கு போ, நான் வந்து சாட்சி சொல்றேன், இதற்கான சான்று இருக்கு அப்படின்றத நான் எடுத்துரைக்கிறேன் அப்படின்னு அசரீரி மூலமாக கச்சியப்ப சிவாச்சாரியாருக்கு சொல்றாரு. சொன்னதன் பேரு அடுத்த நாள் என்ன செய்யறாரா, முருகப்பெருமானுக்கு என்ன வேலையா, தினமும் இவர் கவி எழுதுவார். இந்த விநாயகர் காப்பை எழுதி முடிச்சுட்டு கந்தபுராணத்தை எழுதும் பொழுது கந்தபுராணத்தில் எத்தனை கிரந்தங்கள் உண்டு அப்படின்ற ஒரு கணக்கு இருக்கு. எத்தனையோ கிரந்தங்கள் உண்டு, ஆனா நமக்கு கிடைச்சது எத்தனை அப்படின்னா 10,345 பாடல்கள் மட்டுமே. அதுவுமே சொற்பமாக கிடைச்சிருக்கு. அப்ப இந்த வகையில ஒவ்வொரு பாடல்களை எழுதிட்டு கச்சியப்ப சிவாச்சாரியார் படுத்து உறங்கியதும் முருகப்பெருமானுக்கு என்ன வேலையா, அவர் என்னென்ன தவறாக எழுதியிருக்கிறார், எந்தெந்த வார்த்தைகளுக்கு என்னென்ன அர்த்தம் உண்டு அப்படின்னு அன்றைக்கு தமிழை திருத்தி ஆசிரியராக பணிபுரிந்தவர் முருகப்பெருமான். அதனால தமிழ் கடவுள் முருகப்பெருமான் அப்படிமோ தமிழுக்கு அவ்வளவு ஒரு முக்கியத்துவம் இருந்த காலகட்டம் அது. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, அவையில எல்லோரும் படிக்கும் பொழுது திகட சக்கரம் என்று சொல்லக்கூடியதை பிரித்தால் திகழ் சக்கரம் தான் போகும், நகரமாகப்பட்டது எப்படி நகரமாக மாறும் அப்படின்னு அன்றைக்கு சர்ச்சை ஏற்பட்ட உடனே அந்த முருகப்பெருமானாகப்பட்டவர் என்ன செய்யறாரு அப்படின்னா, ஒரு புலவர் வடிவத்துல வந்து அதற்கான சான்றாக கையில் எடுத்து வந்த நூல் தான் பழமையான நூல். அப்படின்னா என்ன, தொல்காப்பியம். இந்த தொல்காப்பியத்தை காட்டிலும் மிக பழமையான ஒரு நூல் எது அப்படின்னா அதுதான் வீர சோழியம் என்று சொல்லக்கூடிய நூல். இழகரமாகப்பட்டது டகரமாக மாறுவதற்கு வாய்ப்பு உண்டு, இலக்கண விதியின்படி இது சரியானது அப்படின்னு அன்றைக்கு எடுத்துரைத்தார். யாரு, முருகப்பெருமானாகப்பட்டவர். அது அப்பேற்பட்ட தமிழ் கடவுளை வணங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்துல பூதத்தை பத்தி பேசுறீங்களே, எனக்கு ஒரு சந்தேகம் கேட்கலாமா? இன்னும் உங்களுக்கு சந்தேகம்? பூதம் சொன்ன உடனே எனக்கு ஒரு ஞாபகம் வருதுங்க. மகாபாரதத்துல பஞ்சபாண்டவர்கள் வனவாசம் வந்தாங்கல்ல, ஆமா, வனவாசம் திரௌபதியாகப்பட்டவருக்கு தண்ணீராகப்பட்டு தாகம் எடுக்குது. அப்ப என்ன செய்யற அப்படின்னா தன்னுடைய கணவன்மார்களை கூப்பிட்டு தண்ணீர் வேணும் அப்படின்னு கேட்கும் பொழுது அதுல முதல்ல போறவன் யார் அப்படின்னா சகாதேவனாகப்பட்டவன். பக்கத்துல இருக்கக்கூடிய பொய்கைக்கு போய் தண்ணீர் எடுத்துட்டு வருவோம் அப்படின்னு ஒரு பொய்கைக்கு போறான். பொய்கையிலிருந்து தண்ணீரை அள்ளி பருகும் பொழுது பருகுவதற்கு முன்பாகவே ஒரு அசரீரியாகப்பட்டது, பூதமாகப்பட்டது அசரீரி வாக்காக சொல்லுது, தண்ணீரை அருந்தாதே, நான் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லிட்டு நீ தண்ணீரை அருந்து, அப்படி இல்லை அப்படின்னா நீ செத்து போயிருவ அப்படின்னு அசரீரியின் மூலமாக இந்த வாக்காகப்பட்டது சொல்லப்படுது. சகாதேவன் பார்க்கிறான், இருக்கக்கூடிய தாகத்துல இந்த பூதம் கேட்கிற கேள்விகள்லாம் நம்ம பதில் சொல்லணுமா, என்ன அவசியம் இருக்கு அப்படின்னு வேணும்னே தண்ணீரை எடுத்து பருகிறான். மூர்ச்சி எடுத்து கீழே விழுந்துடுறான், இறந்து போயிடுறான். அடுத்ததாக போன சகாதேவனை காணாமே அப்படின்னு நகுலனாகப்பட்டவன் வர்றான். அவனுக்கு அதே மாதிரியான நிகழ்வு நடக்குது. அவனை என்ன செய்யறான், பதில் சொல்லாம தண்ணீரை எள்ளி பெறுகிறான். அவனும் மூர்ச்சியிட்டு விழுந்து இறந்து போயிடுறான். அடுத்ததாக பீமன், அடுத்ததாக அர்ஜுனன், கடைசியாக தருவராகப்பட்டவர் பார்க்கிறார். திரௌபதி சொல்றா, 4 பேர் போனாங்க, என்ன ஆனாங்கன்னு தெரியல, தயவு செய்து சுவாமி நீங்களாவது போய் என்னன்னு பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லும்போது தருமர் வர்றாரு. தருமருக்கும் அதே நிகழ்வாகப்பட்டது, அதே அசரீரியாகப்பட்டது ஒழிக்குது. அப்பதான் தருமர் பார்க்கிறாரு, கேட்கக்கூடிய கேள்விகள் அனைத்துக்குமே பதில் சொல்றாரு. பதில் சொன்ன உடனே அந்த பூதமாகப்பட்டது ரொம்ப சந்தோஷப்படுது. சந்தோஷப்பட்டதன் காரணமாக உனக்கு ஒரு வரம் தர்றேன் அப்படின்னு தருமரை பார்த்து கேட்டது. என்ன வரம், உனக்கு 4 சகோதரர்கள், இந்த 4 சகோதரர்களுமே என் பேச்சை கேட்காம இறந்து போயிட்டாங்க, உனக்கு ஒரு வாய்ப்பு தர்றேன், இந்த 4 பேர்ல ஒரே ஒருத்தரை மட்டும் உயிர்ப்பித்து எழச் செய்கிறேன், உனக்கு யார் வேணும் அப்படின்னு அந்த அசரீரி வாக்காகப்பட்டது கேட்குது. அப்ப கேட்கும் பொழுது தருமர் யாரை சொன்னார் அப்படின்னா நகுலன் என்று சொல்லக்கூடியவங்க சொல்றாரு, எனக்கு நகுலன் உயிர்ப்பித்து எழுந்து வரணும் அப்படின்னு கேட்கிறாரு. கேட்ட உடனே பூதத்துக்கே ஒரு ஆச்சரியம், என்னடா தர்மர் நல்லா யோசிச்சுதான் பதில் சொல்றியா, ஏன்னா அர்ஜுனன் எப்பேற்பட்டவன், வில்லுக்கு விஜயன், அப்பேற்பட்ட அர்ஜுனனாகப்பட்டவன் கூட இருந்தான்னா பலம் என்று சொல்லக்கூடியது இருக்கும். ஆக அர்ஜுனனை கேட்டிருக்கலாம், காண்டிபன் இல்லையா, அப்பேற்பட்ட அர்ஜுனனை கேட்காம நகுலனை கேட்கிறியே. பீமன் எப்பேற்பட்டவன், 16,000 யானை பலம் கொண்டவன், அவன் முன்னாடி யாருமே இருக்க முடியாது, கதாயுதத்தில் சிறந்தவன். அப்பேற்பட்ட பீமன் வேணும் கேட்டிருந்தீங்கன்னா அதுல ஒரு நியாயம் இருக்கு. ஆனா நகுலனை போய் கேட்கிறியே, சரி அதை விடு. கடைசி பிள்ளையான சகாதேவ சாஸ்திரமே அவனுக்கு தெரியும், நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்றது அவனுக்கு தெரியும். ஆக அவன் கூட இருந்தாலும் உலகத்தையே ஜெயிச்சிடலாமே. அப்படி இருக்கும் பொழுது சம்பந்தமே இல்லாம அழகானவன் யாரு, நகுலன். அழகானவன், குதிரைகளை பழக்கம் ஏற்றுவதில் சிறந்தவன், இவனை போய் கேட்கிறியே, இதற்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்கும் பொழுது அப்பதான் தர்மர் சொன்னாராம், என்னுடைய தந்தையாரான பாண்டு மன்னனுக்கு 2 மனைவிகள், ஒன்றை யாரு குந்தி தேவி, இன்னொன்று மாத்திரை தேவி என்று சொல்லக்கூடிய இளைய தாயாகப்பட்டவன். ஆக என்னுடைய தாயான குந்தி தேவிக்கு நான் உயிரோடு இருக்கிறேன், தர்மன் என்று சொல்லக்கூடிய நான் உயிரோடு இருக்கிறேன். ஆனா என்னுடைய இளைய தாயாகப்பட்டவர், என் தந்தையாகப்பட்டவர் இறக்கும் பொழுது உடன்கட்டை ஏறி எங்களை புற என்ன செஞ்சாங்க அப்படின்னா குந்தி தேவியிடம் ஒப்படைச்சிட்டாங்க. ஆக இளைய தாயுடைய ஆசீர்வாதத்திற்காக, அவளுடைய எண்ணத்திற்காக, அவளுடைய மனத்திற்காக, அவள் செய்த தியாகத்திற்காக அவளுடைய மூத்த பிள்ளையாகப்பட்டவன் உயிரோடு இருக்கணும் அப்படின்ற காரணத்திற்காகத்தான் நான் நகுலனை உயிர்ப்பித்து கேட்டேன் அப்படின்னு கேட்டான். உடனே பூதம் சந்தோஷப்பட்டது, 4 பேரையுமே உயிர்ப்பித்து எழச் செய்து கொடுத்துருச்சு. இந்த மாதிரி நல்ல வகையான பூதங்களும் இருக்கிறேன். இப்ப எனக்கு ஒரு சந்தேகம் சொன்னேன்ல, என்ன சந்தேகம்?
பூதம் சொல்றோம்ல, ஆமா பூதம், பேய், பூச்சாண்டி. பூச்சாண்டின்றது கூட காரணம் இருக்கு. ஏன்னா லோபமை அப்படிமா, அகத்தியருடைய மனைவி லோபமை அப்படிமா. இந்த லோபமை ஒரு லோபமுத்திரை. லோபமைன்னு சொல்லலாம், லோபமுத்திரைன்னு சொல்லலாம், லோபமைன்னு சொல்லலாம். சிறு வயது குழந்தையாக இருக்கும் பொழுது சரியா சாப்பிட மாட்டாங்க. சரியா சாப்பிடாம இருக்கிறனால அந்த பெற்றவங்க என்ன செய்வாங்களா, அங்கிட்டு இந்த பிள்ளைகளை பாருங்களேன், சரியா சாப்பிடலன்னா இங்க ஒரு பூச்சாண்டி நிக்கிறேன் பாரு, ஒழுங்கா சாப்பிடு, இல்லைன்னா இந்த பூச்சாண்டி வந்துருவேன் அப்படின்னு நம்ம பிள்ளைகளை என்ன காட்டுற. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, லோபமுத்திரனுடைய அந்த லோபனுடைய தாயாகப்பட்டவர் யதார்த்தமாக சொன்ன ஒரு வார்த்தை தான் இந்த பூச்சாண்டி என்று சொல்லக்கூடிய ஒரு மரத்தை பார்த்து, அங்க ஒரு கந்தர்வனாகப்பட்டவர் சாபத்தின் காரணமாக அமர்ந்திருக்கிறான். அந்த மரத்தை காண்பித்து யதார்த்தமாக அந்த லோபமையுடைய தாயாகப்பட்டவர் சொல்றார், நீ சரியா சாப்பிடலைன்னு வச்சுக்கோவே, இந்த மரத்துல பூச்சாண்டி இருக்கிறான், இவனுக்கு நான் வந்து புடிச்சு கொடுத்துருவேன்னு சொல்லி 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 அந்த பெண்ணாகப்பட்டவள் என்ன செய்யறா அப்படின்னா, சிறு குழந்தை தானே, பூச்சாண்டின்னு ஒரு ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லும்போது அந்த குழந்தை பயப்படும். அங்க பயப்படுது, அதுக்கு ஏற்றவாறு சாப்பிடுது. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, இது இந்த கந்தர்வன் என்ன செய்யறான், மரத்தில் சாபத்தின் காரணமாக இருந்தவன் இதை கேட்டுக்கொண்டே இருக்கிறான். பல வருடமாகுது, மங்கை பருவம் அடைகிறா. இவன் என்ன நினைச்சிடறான், அவ தாய் தானே சொன்னான் நம்மள்ட்ட புடிச்சு கொடுத்துறேன், அப்ப நமக்கு தான் அவ சொந்தம் அப்படின்னு லோபமை என்று சொல்லக்கூடிய பெண்ணாகப்பட்டவன் மீது காதல் வயப்படுறான். அது மட்டும் இல்லாத இடையில் அவளுக்கு திருமணமும் ஏற்படுது. திருமணம் நடந்து நிறைய மாத கர்ப்பிணியாக இருக்கும் பொழுது கூட இந்த பூச்சாண்டி, அதாவது சொல்ற மாதிரி இருந்தது கந்தரனாகப்பட்டவன், அவன் பேரு கூட சித்திராங்கதனா என்னமோ வரும், சித்திரவர்மன் என்று சொல்லக்கூடியது. ஆக அப்பேற்பட்டவன் என்ன செய்யறான் அப்படின்னா, நிறைய மாத கர்ப்பிணியாக இருக்கக்கூடிய பெண்ணை கூட தனக்குத்தான் சொந்தம் அப்படின்னு தூக்கி கொண்டு போகும் பொழுதுதான் சாபத்திற்கு மீண்டும் ஆளானான். இப்படியும் கதை இருக்கு. அப்ப பூச்சாண்டி அப்படின்னா அது யாரு அப்படின்றதுக்கான காரணம் இருக்கு. நான் என்ன கேட்கிறேன், சந்தேகம் என்ன, நான் என்ன கேட்கிறேன், பூதம்ன்றாங்கல்ல, ஆமா, செய்வினை பில்லி சூனியம் சொல்றாங்க. செய்வினை செய்தாருக்கேன்னு ஒரு விஷயம் இருக்கு. சரி, நம்ம என்ன செய்யறோமோ அது நம்மளுக்கு தான் வரும் இல்லையா? உண்மைதான். நல்லது நினைச்சோம்னா திணை விதைத்தவன் திணை இறப்பான், மனை விதைத்தவன் மனை இறப்பான் இருக்குல்ல. செய்வினை செய்தாருக்கேன்னு சொல்றாங்களே, இது எந்த வகையில பொருந்தும்? அது செய்வன செஞ்சா அது பொருந்தும். அது நீங்க சொல்றது சரிதான். நம்ம செஞ்சோம்னா நம்மளுக்கு அது நடக்கும். அது வேண்டாம், அது வாயில் வச்சு கூட நம்ம பேசக்கூடாது, வேண்டாம். அதற்கான புராண ரீதியான காரணம் என்ன? அதற்கான காரணம் என்ன அப்படின்னா, இப்ப நீங்க சொன்னது மாதிரி பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் பகை. அப்ப இந்த பாண்டவர்களை எப்படியாவது அழிக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக இந்த கௌரவர்களுக்கு தலைமையாக இருக்கக்கூடிய மூத்தவனாகப்பட்ட துரியோதனன் என்ன பண்றான் அப்படின்னா, காலநேமி என்று சொல்ற ஒரு முனிவனை அழைக்கின்றான். அந்த முனிவன்ட்ட சொல்றேன், எப்படியாவது செய்வனை வச்சு அந்த பாண்டவர்களை கொன்றணும், அதுக்கு தகுந்த செய்வனை வைக்கிற ஆளு நீதான். எனக்கு பெத்த பிள்ளை மாதிரி நான் உன்ன சொல்லுவேன். நான் அப்படி நீ எனக்கு பெத்த பிள்ளை மாதிரி இல்லையா? எனக்கெல்லாம் அப்படி ஒரு தகப்பன் தான் அம்மிக்குள்ள தூக்கி போட்டு அன்னைக்கே கொண்டிருப்பேன். எப்படி பேச்சு வந்ததுல இருந்து அது என்ன இது என்ன, ஆமா ஒரு ஆம்பளை இப்படி பேச்சு பேசினாலே அட்டை தத்துறியும். எனக்கெல்லாம் இப்படி ஒரு பொம்பளை பிள்ளை இருந்துச்சு வச்சுக்கவே, என்ன செய்வீங்க? டைரி மில்கா வாங்கி கொடுப்பீங்களா? அதே வாங்கி இருக்கேன். அப்புறம் என்ன, இதாவது நகை, இதெல்லாம் நகல்மா வாங்கி தருவேன். எங்க அப்பா 71,000 உள்ள 81,000 போனாலும் வாங்கி தருவேன். எங்க அப்பா வாங்கி கொடுத்தாரு 75 பவுன். சரி, வாழ்த்துக்கள். அப்படி எப்படியாவது இவர்களை கொல்ல வேண்டும், அதற்கான காரணத்தை நீதான் செய்யணும் அப்படின்னு இந்த முனிவனுக்கு கட்டளை இட்டுட்டு அவன் போயிட்டான். இந்த முனிவர் என்ன பண்ணாரு, யாகத்தை நடத்துகின்றார். அப்படி யாகத்தை நடத்தும் பொழுது யாகத்திலிருந்து ஒரு பூதம் கிளம்பி வருகிறது. அந்த பூதம் வந்து கேட்குது அந்த முனிவனை பார்த்து, முனிவரே என்னை அழைத்த காரணம் என்ன சொல்லுங்க அப்படின்னு. அப்பதான் அவர் சொன்னாரு, பூதமே நீ பாண்டவர்களை சென்று அழித்து விட்டு வர வேண்டும், இதுதான் உனக்கு நான் இடுகின்ற கட்டளை அப்படின்னார். அப்ப அந்த பூதம் சொல்லுச்சு, சரிங்க முனிவரே நான் போவேன். போகும்போது நான் போய் பார்க்கின்ற பொழுது அந்த பாண்டவர்கள் 5 பேரும் உயிரோட இருந்தாங்கன்னா அவங்கள கொண்டுட்டு வந்துடுவேன். உயிரற்ற ஜடமாக இருந்தார்களானால் திரும்ப வருவேன், உன்னையவே கொண்டு விடுவேன் அப்படின்னு இந்த பூதமாகப்பட்டது சொன்னது. அதன்படி அவன் கட்டளையிடுகின்றான். இந்த பூதமும் செல்கின்றது. நீங்க ஒரு சொன்ன விஷயத்துல அந்த அசிரியர் கேட்கும் பொழுது தர்மனாகப்பட்டவன் பதில் சொன்னா 4 பேரும் மயங்கி கிடக்கிறாங்க அப்படின்னீங்க. இந்த இடத்துல பாருங்க, இன்னொரு விஷயம் இருக்கு.
நான் பாஞ்சாலியாக தண்ணி கேட்டா முதல்ல கொண்டு வர போனாங்க, அவங்க பூரா வாங்கி கிடந்தாங்க. தர்மர் கடைசியா போனாரு, அந்த அசிரியர் கேட்ட கேள்விக்கு பூரா பதில் சொல்லிச்சு அப்படின்னு நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க. அதுக்குள்ளே இன்னொரு விஷயம் இருக்கு. இந்த பாண்டவர்களை எப்படியாவது நம்ம காப்பாற்றணும் அப்படிங்கிற காரணத்திற்காக யமதர்மராய் என்ன பண்றான், ஒரு மான் உருவம் எடுத்து வருகின்றான். அன்னைக்கு மாரீசனாகப்பட்டவன் எப்படி சீதையின் முன்பாக மாயமானாக மாறி உலாவிக் கொண்டிருந்தானோ அதை போன்று இங்கு யமதர்மனே ஒரு மாயமானாக மாறி பாஞ்சாலி முன் வந்து விளையாடுகின்றான். அப்ப பாஞ்சாலி கிட்ட வந்த உடனே இந்த பாஞ்சாலியாகப்பட்ட பார்க்கின்றால் அவன் பீமனை பார்த்து இந்த மானை எனக்கு பிடித்து தாருங்கள் அப்படின்னா இவனும் என்ன அந்த மானை பிடிப்பதற்காக விரட்டி செல்கின்றான். மான் ஓடுகின்றது. அந்த நீங்க சொன்ன மாதிரி அந்த நச்சுப்பொய்க வருகின்றது. அந்த நச்சுப்பொய் கிட்ட போன உடனே இந்த மான் மறைந்து விடுகிறது. இவன் பார்க்கிற அந்த மானை விரட்டி வந்த வேகத்துல அவனுக்கு தண்ணீர் தாகம் வருகின்றது, களைப்பு ஏற்படுகிறது. அப்ப அந்த அசிரியரை சொல்லுது, பீமா நீ மிகப்பெரிய பணசாலி அப்படிங்கிறது எனக்கு தெரியும், நீ 60,000 ஞான பலம் கொண்டவன் அப்படிங்கிறது எனக்கு தெரியும், நீ சாதாரண கிடையாது. பீமனாகப்பட்டவன் என்ன பண்ணானா, உந்தி தேவி ஒரு தடவை மடியில் அப்படி தூக்கி இடுப்புல தூக்கி வச்சிருந்தானா. அப்படி இடுப்புல தூக்கி வச்சிருக்கும் பொழுது கை நழுவி கீழே விழுந்து விட்டான். அப்படி விழுகும்போது அங்க இருந்த பாறைகள் அப்படி சுக்குநூறாக சிதறி உடைஞ்சிட்டான். அப்படிப்பட்ட ஒரு பலசாலி பீமனாகப்பட்டவன். அப்ப அந்த பீமனை பார்த்து அந்த அசிரியர் சொல்லுது, நான் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நீ பதில் சொன்னால் உன்னை விடுவிப்பேன், அது பதில் சொல்லாமல் நீரை எள்ளி பருகினால் நீ இறந்து விடுவாய் அப்படிங்க சொன்ன மாதிரியே அந்த அசிரியர் சொல்லிச்சு. ஆமா இதுக்கு என்ன நம்ம பதில் சொல்றது அப்படின்னு சொல்லி தண்ணீரை அள்ளி பருகினால் அங்கே மயங்கி விழுந்து விட்டான். அடுத்ததாக இது பீமன் போனான காணும் அப்படின்னு சொல்லி அர்ஜுனிடம் சொல்கின்றார் பாஞ்சாலியாகப்பட்டவள். அர்ஜுன் அவனை தேடி செல்கின்றான். அங்க போய் பார்க்கும் பொழுது பீமன் மயங்கி கிடக்கின்றான். இவன் வந்த வேகத்தில் அவனுக்கு களைப்பு ஏற்படுகின்றது. தண்ணீரை அள்ளி பருகுகின்றான். அந்த அசரின் சொல்லுது பருகாதேன்னு அள்ளி பருகினான். அவனும் மயங்கி விழுந்துட்டான். அதே மாதிரி அவனும் வந்தான். அவனும் தண்ணீரை அள்ளி பருகினா மயங்கி விழுந்துட்டான். அதே மாதிரி சகாதேவன் வருகின்றான். அவனும் தண்ணீரை அள்ளி பருகின்றான், மயங்கி விழுகின்றான். இப்படி 4 பேரும் மயங்கி கிடக்கிறாங்க. இந்த நேரத்துல தர்மராகப்பட்டவர் தம்பி 4 பேர் போனாங்களே காணாம அப்படின்னு சொல்லி அங்கே தேடி வர்றார். தேடி வந்து பார்க்கும்போது 4 பேரும் மயங்கி கிடக்கிறாங்க. இதை பார்த்த உடனே தம்பி 4 பேரும் மயங்கி கிடக்கிறாங்க. அந்த அதிர்ச்சியில தர்மரும் மயங்கி விழுந்துட்டார். இன்னைக்கு பாருங்க, யாருக்காவது ஒரு விபத்து அது ஏதாவது ஒன்று ஏற்பட்டுச்சு அப்படின்னா அது அண்ணனாகவோ தம்பியாகவோ தங்கையாகவோ இல்லை பிள்ளைகளாகவோ இருந்தா அதை பார்த்த உடனே அந்த விபத்தை பார்த்தா அதிர்ச்சி என்ன பண்ணுவாங்க, அந்த செய்தியை கேட்டாலே சிலர் என்ன பண்ணுவாங்க, மயங்கி விழுந்துருவாங்க. அது மாதிரி இவங்க 4 பேரும் மயங்கி கிடக்கிறத பார்த்த உடனே தர்மரும் மயங்கி விழுந்துட்டாரு. இதே நேரத்துல 5 பேரும் மயங்கி கிடக்கிறாங்க. இந்த பூதமாகப்பட்டது காலநேமி ஏவிய அந்த பூதமாகப்பட்டது அங்கே வருகிறது. வந்து ஒவ்வொருத்தரா தூக்கி பார்க்குது. அந்த 4 பேரை தூக்கி பார்க்குது. அவர்கள் உயிரற்ற ஜடலமாக கிடக்கின்றார்கள். அடுத்து இந்த மூர்ச்சையை கிடக்கின்ற தர்மனையும் வந்து தூக்கி பார்க்கிறது. அவரும் மூர்ச்சையற்று கிடக்கின்றார். அப்ப இதை பார்க்குது, ஆஹா 5 பேரும் செத்து போட்டாங்க, இனிமே நமக்கு இங்கே வேலை இல்லை அப்படின்னு சொல்லி இந்த பூதம் என்ன பண்ணுச்சு, திரும்ப போச்சு. அந்த யாகம் நடத்திய அந்த முனிவனவே அது சொன்ன கட்டளைப்படி கொன்றுச்சு. அப்ப அந்த பூதத்தை ஏவியவன் செய்வினை செய்து ஏவியவன் அந்த முனிவன் அதே முனிவனை அந்த பூதமாக திரும்ப வந்து கொன்றுச்சு. அதனாலதான் செய்வினை செய்தாரோடு வினை விதித்தவன் வினை இருப்பன் அப்படிம்பாங்க. அதே மாதிரி இந்த மானாகப்பட்ட மானாக மாறி வந்த யமதர்மனாகப்பட்டவனா தேவலோகத்திற்கு சென்றான். இப்படி காரணம் செய்வினை செய்தால் அது அவருக்கே போய் அந்த பாதகத்தை ஏற்படுத்தும். அப்ப அந்த முனிவன் செய்வனை செய்தான், அவனே அழிந்து விட்டான். இதுதான் அதற்குரிய காரணம். உண்மையை நான் ஒத்துக்குங்க, இல்ல மறுத்து பேசணும். இல்ல சரியான விளக்கம் சொல்லும் பொழுது எதுக்கு மறுத்து பேசணும்? சரியான விளக்கம். நல்லது நல்லது. ஏன்னா அருமையா சொன்னீங்க. ஏன்னா 5 அழியா பத்தினி எழுச்சக்கூடிய பாஞ்சாலியாகப்பட்டவள். எங்க 5 பேருக்கு மனைவி, அப்படி 5 மனைவியா இருக்கக்கூடிய பாஞ்சாலி எப்படி அழியா பத்தினி சொல்லுவாங்க? யமதர்மனாகப்பட்டவன் மாயமானாக வரும் பொழுது மனைவி கேட்டா, திரௌபதியாகப்பட்டவன் இந்த மான் எனக்கு வேணும். அன்றைக்கு ராமாயணத்துல சீதையாகப்பட்டவன் எப்படி மாரீசனாகப்பட்டவன் மானாக வரும் பொழுது கேட்டாலோ அதே மாதிரி திரௌபதியாகப்பட்டவனும் கேட்டா. அது மட்டுமா கேட்டா, பீமனிடம் சௌகந்திகை மலர் வேணும் கேட்டா. அதன் மூலமாக அங்கு ஒரு நன்மை ஏற்பட்டது. ஆஞ்சநேய பெருமான் தோன்றி அர்ஜுனுடைய தேர்கொடியிலிருந்து வெற்றிக்கு உதவுவேன் அப்படின்னு பீமனுக்கு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பினாரு. அதன்படி
ஆனா ஆஞ்சநேய பெருமாள் ஆகப்பட்டவர் தேர்கொடியில் இருந்தார், கடைசி வரைக்கும் இருந்தார். இல்ல, அதுக்கான காரணத்தை சும்மா அப்படி சுருக்கமா சொல்லுங்க, விவரமா சொல்லுங்க. சொல்றேன். சௌகந்தியோ மலர் வேண்டும் அப்படின்னு இங்கிருந்தோ நறுமணம் இருக்கிறது, அந்த மலர் வேண்டும் என்று பாஞ்சாலிக்கப்பட்ட கேட்கின்றால், அப்ப பீமன் என்ன பண்றான், அந்த மலரை பறித்து வர செய்யணும். அது எத்தனை ஆண்டுக்கு ஒரு முறை பூக்கக்கூடியது? 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை. அப்படி சொல்லுங்க, விஷயம் தெரியும் எங்களுக்கும். அதுக்கான காரணம் என்ன? அப்ப வரும்பொழுது ஒரு கிழட்டு குரங்கு, ஒரு ஆம்பளை குரங்கு படுத்திருக்கு, ஏதான குரங்கு பாவம் படுத்திருக்கும் பொழுது ஏதாவது விலங்கினங்கள் படுத்துருந்துச்சுன்னா அதை தாண்டி போகக்கூடாது. அது வந்து ஒரு உயிருக்கு செய்யக்கூடிய ஒரு பாவமாகப்பட்டது. ஒரு விலங்கினங்க, இப்போ ஒரு நாய் கூட படுத்திருக்குன்னு வச்சுக்கோங்க, அதை தாண்டி போகக்கூடாது, அது தவறு, தர்மப்படி அது தவறு. அப்போ ஒரு குரங்காகப்பட்டது படுத்திருக்கும் பொழுது பீமன் பார்க்கிறான், இதை எப்படி தாண்டி போறது அப்படின்னு. ஏன் குரங்கு கொஞ்சம் தள்ளிக்க அப்படின்னு சொல்றான். இருமா சாடையா, நான் ஜாடையெல்லாம் பேசப்பட்டேன், நீங்க எனக்கு தகப்பன் மாதிரி நீங்க தானே சொன்னீங்க. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, கொஞ்சம் தள்ளி இரு அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அந்த குரங்கு தள்ள மாட்டேங்குது. அப்ப பீமனுக்கு கோபம் வருது. நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், நீ வாட்டி பேசாம இருக்கிறீ, என்ன என்னமா என்ன பயம் இல்லாம போச்சு உங்களுக்கு, மரியாதை அந்த இடத்த விட்டு தள்ளி இருன்னு சொல்லும் பொழுது அந்த குரங்கு மீண்டும் கேட்க மாட்டேங்குது. அப்ப என்ன சொல்லுது அந்த குரங்கு, உன்னால முடிஞ்சு அப்படின்னா வாழை நெடுஞ்ச கிடையா போட்டிருக்கு, என் வாழை தள்ளி வச்சுட்டு வேணா நீ போ அப்படின்னு. பீமன் பாக்குறான், மூட்டு வாழை இதை தள்ளி வச்சுட்டு என்னால போக முடியாது, முடியாத காரியமா இருக்கு. நான் யாருடைய மைந்தன், வாய்ப்புடைய பிள்ளை இல்லையா, ஆமா, இந்த வாழை தூக்குறதா எனக்கு பெரிய விஷயம் அப்படின்னு என்ன செய்யறான் அப்படின்னா, அலட்சியமாக அந்த வாழை நகர்த்தி வைப்பதற்காக முற்படுறான். அசைக்க கூட முடியல. அப்ப என்ன பண்ணா, தன்னுடைய பலம் பொருந்திய வகையில் அந்த வாளாகப்பட்டதை அனைத்து பலத்தையும் உபயோகித்து வாழை எப்படியா நகர்த்தலாம் பார்க்கிறான், முடியல. கடைசி போராடி முயற்சிகள் தோல்வியிட்டு அப்பதான் கேட்கிறான், உண்மையை சொல்லு, நீ யாரு அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த இடத்தில் தன்னுடைய சுயரூபத்தை கொடுக்கிறாரு. யாரு அப்படின்னா ஆஞ்சநேய பெருமானாகப்பட்டவர். நீயும் வாயு மைந்தன் தான், நானும் சிவமைந்தனாக இருந்தாலும் வாயு பகவான் மூலமாக ஏந்தி வந்த குழந்தை, அந்த காரணத்தினால நீயும் நானும் சகோதரனுக்கு ஒப்பாவார்கள். அதன்படி நான் உனக்கு ஒரு வரமாகப்பட்டது கொடுக்கிறேன், உன்னுடைய அர்ஜுனனுடைய தேர்கொடியில் இருந்து உங்களுடைய வெற்றிக்கு நான் உதவுவேன் அப்படின்னு கொடுத்தாரு. அதே மாதிரி கடைசி வரைக்கும் தேர்கொடியில் இருந்தார். ஏன்னா கர்ணனுடைய பானம் பட்டு அர்ஜுனுடைய தேராகப்பட்டது 10 அடி தூரம் தள்ளி போய் நினைச்சோம். அப்பேற்பட்ட பானம் வேகமாக, மிக வேகமாக, கண்ணிமைக்கக்கூடிய நேரத்தில் வேகமாக செல்லக்கூடிய அஸ்திரங்களை போட்டோம் யாரு? கர்ணன். ஆக அப்பேற்பட்ட அஸ்திரங்கள்லாம் பட்டும் அர்ஜுனுடைய தேருக்கு ஒண்ணுமே ஆகல. கடைசி நேரத்தில் கிருஷ்ண பரமாத்மா என்ன செய்தாரு, போரெல்லாம் முடிஞ்சிருச்சு, இறங்கு அப்படின்னு அர்ஜுன இறங்க மாட்டேன். ஏன் தெரியுமா, தேர் ஓட்டக்கூடிய சாரதிக்கு என்ன ஒரு வேலை அப்படின்னா, தேரில் இருக்கக்கூடியவர்களை கையை பிடித்து இறக்கணும். இது ஒரு மரியாதை. இந்த காரை திறந்து விடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு மரியாதை. இந்த மரியாதை யாருக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அர்ஜுனனுக்கு தேவைப்பட்டுச்சு. உலகளந்த பெருமானான கிருஷ்ண பரமாத்மா நமக்கு தேரோட்டுறான், நம்ம கையை பிடிச்சு இறக்கி விட்டோம்னா அது நமக்கு எவ்வளவு பெருமை அப்படின்னு இருமாப்புடன் கர்வத்துடன் அர்ஜுனை தேர்லயே நின்றுட்டு இருக்கான். கிருஷ்ணன் கோவம் வந்துருக்கு. உன்னை தானே சொல்றேன், முதல்ல கீழே இறங்குடா, நடக்க போறது என்னன்னு தெரியாம அப்படி ஆரமா சொல்றேன் அங்க சொல்றாரு. கிருஷ்ணன் சொல்றாரு, திருப்பி இன்னொரு கட்டுப்படுவேன். என்ன அத்தமையா இல்லையா, அப்புறம் போட விடாம பேசுறாரு. ஐயோ நீங்க இல்ல, உங்களுக்கு ரொம்ப தான் ஆசை, பெத்த பிள்ளைமா இருக்கு. கிருஷ்ணன் ஆகப்பட்டவர் குந்தியுடைய பிள்ளை. அங்க கதையை சொல்லு. குந்தி யாரு? கிருஷ்ணனுக்கு அத்தை. அர்ஜுன யாரு? அத்தை மகன். அப்ப என்ன சொல்றாரு, அட இறங்குடா, இந்த விஷயம் தெரியாம நீ வாட்டி நின்றுட்டே இருக்க, இறங்குடான்னு அவசரப்படுத்துறாரு. நான் அர்ஜுனை பாக்குறான், சரி இருந்தாலும் எப்படி கையை பிடிச்சி இறக்க மாட்டேன் போல அப்படின்னு கீழே இறங்கிடுறான். இறங்கி அடுத்த கணமே தேர் எரிஞ்சு சாம்பலா போயிருச்சு. அர்ஜுனனுக்கு ஒண்ணுமே புரியல, என்னடா இவ்வளவு நேரம் நல்லா இருந்த தேரு இப்ப எரிஞ்சு சாம்பலா போயிருச்சு, இதற்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்கும்போது அப்பதான் கிருஷ்ண பரமாத்மா சொல்றாரு, இவ்வளவு நேரமும் நான் இந்த தேர்ல இருந்ததுனாலையும் ஆஞ்சநேய பெருமானாகப்பட்டவர் தேர்கொடியில் இருந்ததுனாலே தான் தேராகப்பட்டது இருந்தது. நீயும் உயிரோட இருந்த. ஆனா என்றைக்கு இந்த தேர்கொடியில் அர்ஜுனாகப்பட்டவர் இறங்கி உடனே ஆஞ்சநேய கூடப்பட்டவர் என்ன செய்தார், பறந்து போயிட்டார், கொடியிலிருந்து பறந்துட்டார். அப்ப முழு பலமாகப்பட்டது போயிருச்சு. கர்ணன் விடுத்த அத்தனை பானங்களில் இருந்து உன்னை காப்பாற்றியது யார் அப்படின்னா ஆஞ்சநேய பெருமானும் நானும் தான் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அர்ஜுனன் நினைச்சான், அப்ப நம்மளை விட பலசாலி இருந்து உலகத்துல இருக்குது. அதுதான் சொல்லுவாங்க, வல்லவனுக்கு வல்லவன் நல்ல விஷயம் வையகத்திலும் உண்டு. நீங்க ஒரு விஷயத்தை கேட்டீங்க, வாழ்த்துக்கள். இன்னொரு ஒரு சின்ன விஷயம், அருமை பேசுறீங்க, மகாபாரதம் நல்ல கருத்துக்கெல்லாம் சொல்றீங்க. நான் ஏன் இதை சொல்ல வரேன்னா, நான் ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன், நல்ல கருத்துக்கெல்லாம் சொல்றீங்க, பாராட்டக்கூடிய விஷயம். இருந்தாலும் எனக்கு இன்னும் ஒரு சந்தேகம் கேட்கலாமா? கேளுங்க. சரி, பாண்டவர்களுக்கு கௌரவருக்கு பகைன்னு சொன்னோம் இல்லையா, இந்த பாண்டவர்கள் அதாவது தலைமையேற்று நடத்தியது யாரு? பாண்டவர்களுக்கு மூத்தவன் தர்மன். அவனுக்கு இன்னொரு பேரு யுதிஷ்டிரன். அதே மாதிரி கௌரவர்களுக்கு மூத்தவன் துரியோதனன். இப்ப துரியோதனன் எதுல சிறந்தவன்?
கதாயுதத்தில் சிறந்தவன். கதாயுதத்துல மல்யுத்தத்துல சிறந்தவன். பீமனும் அவனும் சரிக்கு சமமான பலம் கொண்டவர்கள். அப்ப இருவரும் சண்டையிடுகிறார்கள். யாராரு? பீமனும் துரியோதனும். துரியோதனன். அப்ப சண்டையிடும் பொழுது கடைசியில அவனுடைய கதாயுதம் பட்டு, நீ போப்பா உள்ள நான் பாத்துக்கிறேன், அப்படி கதாயுதம் பட்டு இறக்கக்கூடிய தருவாயில இருக்கான். ஆமா. யாரு? துரியோதனன். துரியோதனாகப்பட்டான். அப்ப இறக்கக்கூடிய தருவாய் என்ன போகும்? யார் இறக்கக்கூடிய தருவாயில் இருக்கக்கூடிய இந்த பீமா, அதாவது துரியோதனாகப்பட்டவன், சரி, என்ன கடைசி ஒரு ஆசை இருக்கும். ஆமா. சொல்லுவாங்க தொண்டைக்கு நெஞ்சு கழுத்துக்கிட்டு இருக்க, அவங்க ஆசையை தீர்த்து வைக்கணும் அப்படின்னு. என்னென்ன மனசுல நினைச்சுக்கிட்டு உயிர் போகாம சிரமப்படுறானே அவன் கடைசியில் கொஞ்சம் பால் ஊத்துவாங்க. ஆமா. ஆனா இந்த துரியோதனன் என்ன பண்ணா, அவருடைய ஒவ்வொரு விரல்களா எண்ணிக்கொண்டே இருந்தான். ஆமா, அவன் மனசுல இருக்கும் இல்லையா? மொத்தம் 5 விரல் இருக்கிறது, 10 அவன் எண்ணியது 5 விரல்கள். ஒவ்வொரு விரலுக்கும் ஒவ்வொரு காரணத்தை சொல்லி எண்ணிக்கிட்டு இருந்தான். ஆமா. எதுக்கு என்ன என்ன காரணம்? அப்ப அவன் மனசுல நினைத்து கொடுத்த காரணம் என்ன அப்படிங்கிற விஷயத்த கொஞ்சம் தெளிவா எடுத்து சொல்லுங்க பார்க்கலாம். நான் வந்து காட்டுல திரியிற பிள்ளை, அதனால நான் சர்வசாதாரணமாக இருக்கிறேன். வெறும் ஏன் கோபப்படுறீங்க? சொல்றத முத கேளுங்க. நான் காட்டுல திரியிற பிள்ளை, சரி, அதனால வெறும் 75 பவுன்ல மட்டும் தான் போட்டிருக்கேன். இதை நான் நம்பணும். அவன் துரியோதனன் இல்லையா? அவன் ஏகப்பட்ட நகைகளாகப்பட்டதெல்லாம் அணிஞ்சிருந்தான். அவன் கையில மோதிரம் கூட நிறைய அணிஞ்சிருப்பான். சரி சரி. மோதிரத்தை வச்சு நிறைய பிரச்சனை வந்திருக்கு அவனுக்கு. நம்பிட்டேன். அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, இறக்கக்கூடிய நேரத்துல அரண்மனையில சண்டை விட்டுருப்பேன் இல்லையா போர்க்களத்துல? சரி சரி. போர்க்களத்துல சண்டை போடும் பொழுது மோதிரம் கிட்ட கலந்து விழுந்துருங்க. நகைச்சுவை இல்லையா? பாத்துருக்கான். இதெல்லாம் ஒரு கேள்வி. நீ என்ன நிப்பாட்டீங்க? நான் என்ன கேள்வி தெரியாதது இல்லையா? எனக்கு தெரிஞ்ச கேள்வியை கேக்குறீங்க. அப்ப சொல்லுமா, தெரிஞ்ச கேள்வி தானே கேட்டீங்க. சொல்லுங்க. தெரிஞ்ச கேள்விதான். ரொம்ப பெரிய கதை, நேரமாகும். இருக்கட்டும், பரவாயில்ல. என்னுடைய மக்கள் தான் பொறுத்துக்குவாங்க. வரக்கூடியவர்கள் வரணும். வரட்டும், பேசக்கூடாது. நீங்க சொல்லுமா, பேசணும் போது பேசுமா. அப்புறம் என்ன பேச விட மாட்டேன்? நீங்க பேசுறீங்க. ஒரு விஷயத்துக்கு பதில் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இன்னொரு கேள்வியை கேட்டு அப்படிதான் கேட்பேன். அப்படி வா வலிக்கு சொல்லுமா. நானும் பொம்பளை பிள்ளை அட கொடுக்கமா பேசிக்கிட்டு இருக்கேன். என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? இப்ப யாருக்கு போறது? அவன் விரல என்னன்னா அவன்கிட்ட போய் கேளுங்க. என்ன கேக்குறீங்க? அவன போய் சம்பளம் துரியோதனன் வந்து சம்பளம் வாங்கி போறா? நீங்க தான் எல்லா யுகத்துக்கும் போவீங்க. காலையில நீ தான சம்பளம் வாங்குவ. துரியோதனன் மாத்திக்கணும். அப்ப உனக்கு சம்பளம் வேணாம். துரியோதனன் மாத்திக்கணும். பாக்கல. என் பக்கத்து வீட்டுக்காரனா? படிச்சிட்டீல? இருங்கங்க. என் பக்கத்து வீட்ல இருக்க துரியோதனன். விவரமா சொன்னீங்க. சொல்றதே ஆமா. மகாபாரத படிச்சிட்டு சொன்னீங்க. ராமாயணத்துல இருக்கீங்க, மகாபாரதத்துல இருக்கீங்க, எல்லா யுகத்துல இருக்கீங்க. நான் இருக்கேமா. அப்புறம் என்ன? நீ சொல்லு. உங்களுக்கு தெரியாதா? அப்ப ஓஞ்ச பணத்தை எட்ட கொடு. நான் கொண்டு போறேன். சம்பளத்தை கொடுப்பா. ஆமா. 10 பைசா தர மாட்டேன். அம்பலத்துக்கு வந்தாச்சு. அப்புறம் என்ன? துரியோதனன் விரலை எண்ணியதற்கான காரணம் என்ன? காரணம் 5 விரல்கள். என்னன்னா 5 விரல்களுக்கும் ஒரு காரணத்தை சொல்லி சமாளிச்சான். இந்த வரை இவ்வளவு நான் கூட கேட்கல. அந்த உட்கார்ந்துருக்கிற அண்ணே அவர் தான் கேட்கணும். சரி சரி. அதாவது ஒவ்வொரு விரலுக்கும் ஒரு காரணம் இருந்தது. என்ன காரணம்? சுருக்கமா சொல்றேன். இப்ப இவனுடைய உயிர் போகாம துடிப்பதை பார்த்து தர்மர் பார்க்கிறார். என்ன நீங்க சொன்னீங்க பார்த்தீங்களா, தான் நாட விட்டாலும் தன் சதையாடும். தர்மர் பொதுவாகவே எல்லாருமே பாசமா அன்பாக இருப்பாரு. அப்ப துரியோதனை என்னதான் கெட்ட எண்ணங்களோடு வாழ்ந்திருந்தாலும் அவன் இறக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. அதற்கு ஒரு வகையில் நாமும் காரணமாயிட்டோமே அப்படின்னு தர்மர் என்ன செய்யறாரு, உயிர் போகாமல் இருப்பதற்கான காரணத்தை கேட்கிறாரப்பா. 5 விரல்களை எண்ணிக்கொண்டிருக்கிறாய், உன்னுடைய மனதில் ஏதாவது ஆதங்கங்கள் இருக்கா சொல்லு, நான் நிறைவேற்றுறேன் அப்படின்னு தர்மர் போய் கேட்கும் பொழுது துரியோதனை விருப்பமே இல்லாம சொல்றான். ஏன் விருப்பம் இல்ல? கடைசி வரைக்கும் பாண்டவர்கள் மீது கொஞ்சம் கூட கருணையும் அன்பும் இல்லாமல் இருந்தவே துரியோதனை. அப்ப கேட்கும் பொழுது சொல்லி ஆகணுன்ற காரணத்திற்காக சொன்னான். முதல் விரலுக்கு சொல்றான், விதுரன் கைவில் ஒடிந்ததாலும் அப்படின்றான். விதுரன் யாரு? துரியோதனுடைய சித்தப்பா. அரண்மனை பணிப்பெண்ணுக்கு பிறந்தவர். வேதவியாசருக்கும் அரண்மனை பணிப்பெண்ணுக்கு பிறந்தவர். திருதராஷ்டிரனுக்கும் பாண்டு மன்னனுக்கும் சகோதரன். இந்த விதுரன் நீதி என்று சொல்லக்கூடிய நூலே தனியாக இருக்கு. வில்லுக்கு விஜயன் அப்படிமாங்க, விஜயன் அர்ஜுனன். ஆனா வில்லுக்கு விதுரன் என்று சொல்லக்கூடியது முழுமையாக பிறந்தோம். அப்பேற்பட்ட மிகச் சிறந்த விஷ்ணு தனுசு என்று சொல்லக்கூடிய தனுசாகப்பட்டது வைத்திருந்தவர் விதுரனாகப்பட்டவர். அவர் நினைச்சிருந்தார் அப்படின்னா ஒரு தனுசின் மூலமாக உலகத்தை அழிக்கக்கூடிய வல்லமை அவருக்கு இருந்தது. ஆனா அப்பேற்பட்ட விதுரனை பார்த்து ஒரு சமயத்துல துரியோதனை தகாத ஒரு வார்த்தையை சொல்லிட்டான். யார ஒண்ணும் அவர் செய்யல, தப்பெல்லாம் செய்யல. கிருஷ்ண பரமாத்மாவை யாரும் வரவேற்க கூடாதுன்னு துரியோதனை கட்டளை போட்டான். ஆனா விதுரன் என்ன செய்தாரு, தன்னுடைய இல்லத்திற்கு அழைத்து சென்று உணவு பரிமாறினார். இது ஒண்ணுதான் செஞ்சாரு. இதை செய்ததற்காக நீ எனக்கு துரோகம் செய்யற, என்னுடைய அரண்மனையில் இருந்து கொண்டு நான் கொடுக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட்டுக்கிட்டு நீ எனக்கே துரோகம் பண்ற. என்னதான் இருந்தாலும் பேசிக்கு பிறந்தவன் தானே, அரண்மனை பணிப்பெண்ணுக்கு பிறந்தவன் தானடா நீ, உன்னுடைய புத்தி போகுமா அப்படின்னு தகாத வார்த்தையை சொல்லிடுறான். இந்த வார்த்தையை சொன்ன உடனே அவருக்கு கோபம் வருது. ஏன்னா தாயை பழித்தவனும் தமிழை பழித்தவனும் சாபத்திற்குள்ளவன். அப்படி இருக்கும் பொழுது
இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை சொல்லிட்டானே, தாயை பத்தி இப்படி சொல்லிட்டானே அப்படின்னு விதுரன் அப்பதான் சொல்றாரு, நான் உயிரோடு இருக்க வரைக்கும் என்னுடைய உதவி உனக்கு கிடைக்காது அப்படின்னு தன் கையில் வைத்திருக்கக்கூடிய மிக சக்தி வாய்ந்த விஷ்ணு தனுஷ் என்று சொல்லக்கூடிய ஒடிச்சு போட்டுட்டு கோபத்தோடு அரண்மனை விட்டு வெளியே போயிடுறாரு. அப்ப துரியோதன முதல்வருக்கு என்ன நினைக்கிறான், உலக வல்லமையை அழிக்கக்கூடிய வல்லமை பெற்ற விதுரனாகப்பட்டவர் தன்னுடைய கையில் வைத்திருந்த வில்ல ஒடிக்காம இருந்திருந்தான் அப்படின்னா கண்டிப்பாக பாண்டவர்களை நான் வென்றிருப்பேன், நான் தான் ஜெயிச்சிருப்பேன். ஆனா அதுக்கு நடக்கல. காரணம் என்ன? என் வாய் தெரியாதனமா இந்த விஷயத்தை நான் பண்ணது ஏன் தப்பு அப்படின்னு முதல் வீரனுக்காக சொல்றான். இரண்டாவது வீரனுக்கு மெய்முனிவன் மகன் காவாததாலும் அப்படின்றான். மெய்முனிவனை யாரு? துரோணாச்சாரியார். எதற்காக மெய்முனிவன்? உண்மையை மட்டும்தான் பேசுவார், உண்மையை சொல்பவர்களை மட்டும்தான் நம்புவார். அப்ப மெய்முனிவன் மகன் யாரு? அஸ்வத்தாமன். துரியோதனுக்கு கர்ணன் எப்படி சிறந்த நண்பனோ அந்த மாதிரி அஸ்வத்தாமனும் உற்ற நண்பன், சிரஞ்சீவியாக இன்றளவு இருப்பதாக ஐதீகம். அப்பேற்பட்ட முறையில் இந்த அஸ்வத்தாமன் என்ன செய்யற, ஒரு சமயத்துல அரண்மனைக்கு வந்துகிட்டு இருக்கான். அரண்மனைக்கு வந்துகிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் கிருஷ்ணன் என்ன செய்யறாரு, அப்பதான் துரியோதனுடைய அரண்மனையிலிருந்து வெளியே போறாரு. அஸ்வத்தாமனை பார்த்தோன்னே அந்த இடத்துல ஒரு சூழ்ச்சி பண்றாரு. ஏன்னா இவங்க நட்பை பிரிச்சாதான் இவனுடைய உதவி துரியோதனுக்கு கிடைக்காதுன்றது கிருஷ்ணனுக்கு நல்லா தெரியும். அப்ப என்ன செய்யறாரு, சம்பந்தமே இல்லாம அஸ்வத்தாமனை கூப்பிட்டு, அஸ்வத்தாமா என்ன முறைக்கிற, நல்லா இருக்கியாடா, நீ வா அப்படின்னு என் பேர் அஸ்வத்தாமன் சொல்ற. அவர் அப்படி கூப்பிடுறாரு. தன் கையில் இருக்கக்கூடிய அந்த மோதிரத்தை என்ன பண்றாரு கிருஷ்ணன், தன் கையில் இருக்கக்கூடிய மோதிரத்தை வேணும்னே கரடி கீழே போடுறாரு. கீழே போட்டுட்டு, ஏன் அஸ்வத்தாமா வானத்தை பாரு, மழை வர மாதிரி இருக்குல்ல அப்படின்னு சம்பந்தமே இல்லாம பேசுறாரு. அஸ்வத்தாமன் பாக்குறான், மோதிரத்தை கீழே போட்டாரு அப்படின்னு மோதிரத்தை எடுத்து கையில் கொடுக்குறான். இல்லையே, அப்புறம் என்ன செய்யறான், வானத்தை பார்த்து ஆகாயத்தை பார்த்து, இல்லையே மழை வருது போட்டு எந்த அறிகுறி இல்லையே அப்படின்னு மேல பாக்குறான். நடந்தது இதுதான். ஆனா இத அரண்மனை மேல் மாடத்திலிருந்து துரியோதனை பார்த்துக்கிட்டே இருக்கான். பார்த்துட்டு இருந்தவன் என்ன நினைக்கிறான், தன்னுடைய நண்பன் என்றும் மாறாம இந்த பூமியின் சாட்சியாக ஆகாயத்தின் சாட்சியாக கிருஷ்ணா உனக்கே நான் துணை இருப்பேன்னு அவன் சத்தியம் பண்ணி கொடுத்தான்னு தப்பா நினைச்சிடறான். நினைத்தது மட்டுமல்லாது அஸ்வத்தாமனிடம் நேராவே கேட்டுறான். அப்பதான் அஸ்வத்தாமன் சொல்றான், சந்தேகம் வரக்கூடாத இடங்கள் என்னென்ன தெரியுமா? ஒன்று கணவன் மனைவிக்குள் சந்தேகம் வரக்கூடாது, இன்னொன்று உண்மையான நட்புக்குள் சந்தேகம் வரவே கூடாது. அந்த சந்தேகமாகப்பட்டது என்றைக்கு வந்ததோ இனி உன் மூஞ்சிலே நான் முழிக்க மாட்டேன், தக்க சமயத்தில் உன்னுடன் இருந்து போர் புரிய மாட்டேன். அதாவது உனக்காக நான் போர் புரிவேன், ஏன்னா நீ என் நண்பன், உன்னை அந்த இடத்துல விட்டு கொடுக்க மாட்டேன், ஆனா தக்க சமயத்தில் உன்னுடன் இருந்து போர் புரிய மாட்டேன்னு சொல்லிட்டு அஸ்வத்தாமன் போயிட்டான். அதனாலதான் பீமனுடன் துரியோதனன் போர் புரியும் பொழுது அந்த இடத்துல அஸ்வத்தாமன் இல்ல. ஒருவேளை அஸ்வத்தாமன் இருந்திருந்தா அப்படின்னா பிரம்மாஸ்திரத்தை எப்படி விடுக்கணும்ன்ற வழிமுறை யாருக்கு தெரியும்? அர்ஜுனனுக்கு தெரியும், அஸ்வத்தாமனுக்கு தெரியும். ஆனா விடுத்த அஸ்திரத்தை திரும்ப வாங்கக்கூடிய வழிமுறை யாருக்கு தெரியும் அப்படின்னா அர்ஜுனனுக்கு தெரியாது, அஸ்வத்தாமனுக்கு தெரியும். விட்டாங்க ஒரு தடவை பிரம்மாஸ்திரத்தை. அப்பேற்பட்ட பிரம்மாஸ்திரத்தை விட்டதுனாலதான் சாபத்திருக்கானா? அப்பேற்பட்ட தன்மை கொண்ட அஸ்வத்தாமனை நான் என் பக்கத்துல வச்சுக்கிறாம தேவையற்ற ஒரு சந்தேகத்தின் காரணமாக நண்பனை இழந்துட்டேனே, அதன் மூலமாக தோல்வி அடைஞ்சிட்டேனேன்னு இரண்டாவது விரலுக்கான விளக்கத்தை சொல்றான். மூன்றாவது விரலுக்கு சொல்றான், கதிரவன் மகன் நாகத்தை மறுமுறை விடாததான கதிரவன் யாரு? சூரியன். சூரியனுடைய மகன் யாரு? கர்ணன். இந்த கர்ணன் என்ன செய்யறான், நாகாஸ்திரத்தை ஒரு முறை மட்டும்தான் அர்ஜுனன் மீது பிரயோகிச்சான், அதுவும் பிரயோஜனம் இல்லாம போயிருச்சு. யாரு தேவட்டியா இருக்கிறது? சாதாரணமான ஆளா கிருஷ்ண பரமாத்மா. நீ அர்ஜுனனையா கொல்ல பாக்குற அப்படின்னு வந்த நாகாஸ்திரத்தை தடுத்து நிறுத்துவதற்காக தன்னுடைய கால் பெருவிரலால தேர்காலம் மெதுவாக அழுத்துறாரு. ஒரு அங்குலமாகப்பட்டது தேர்கால் பதியுது. தலைக்கு வந்து அர்ஜுனுடைய தலைக்கு வந்து அந்த நாகாஸ்திரமாகப்பட்டு தலைப்பாக போய் பிரயோஜனம் இல்லாம போயிருச்சு. சரி, மறுமுறை நாகாஸ்திரமாகப்பட்டது விடுத்திருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அர்ஜுனன் இறந்திருப்பான். அது அங்க நடக்கல. காரணம் என்ன? போர் நடப்பதற்கு முன்பாகவே கர்ணனுடைய தாயான குந்தி தேவியாகப்பட்டவர் வந்து சத்தியம் வாங்கிட்டு போயிட்டார், நாகாஸ்திரத்தை ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தணும் அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மா சொல்லி கொடுத்ததன் பேரு அந்த அம்மா வாங்கிட்டு போயிட்டாங்க சத்தியத்தை. அதனால கர்ணன் என்ன செய்தான், மறுமுறை நாகாஸ்திரத்தை பிரயோகிக்கல. அப்ப துரியோதனன் என்ன நினைக்கிறான், தன்னுடைய நண்பனான கர்ணன் மறுமுறை நாகாஸ்திரத்தை பயன்படுத்தியிருந்தான் அப்படின்னா கண்டிப்பாக அர்ஜுனன் இறந்திருப்பான், அதன் மூலமாக வந்து எனக்கு வெற்றி கிடைச்சிருக்கும், அதுவும் நடக்கல அப்படின்னு தன்னுடைய நண்பனான கர்ணன் நினைத்த மூன்றாவதுகளுக்காக வேதனைப்படுறான். நான்காவதுகளுக்காக தன்னையே நினைச்சு வந்துக்கிறோம். துரியோதனன் அவனுடைய காலத்திற்கும் எந்த ஒரு புனித ஸ்தலங்களுக்கும் போனது கிடையாது, புனித நதிகளில் இறங்கி நீராடினது கிடையாது. ஒருவேளை நான் புண்ணிய காரியங்கள் செய்து புண்ணிய ஸ்தலங்களில் போய் புண்ணிய நதிகளில் இறங்கி நீராடி இருந்தால் கூட நான் செய்த பாவங்களை கொஞ்சமாவது குறைஞ்சிருக்கும், அதன் மூலமாக எனக்கு வெற்றி கிடைச்சிருக்கும், அதையும் நான் செய்ய தவறிட்டேன் அப்படின்னு தன்னையே நினைச்சு நொந்துக்கிறோம். இவன் வாழ்நாள் பூரா பாண்டவர்களை எப்படி அழிக்கணும்னு தான் நினைச்சானே தவிர தான் எப்படி வாழ போறோம்னு நினைக்கவே கிடையாது. அப்ப ஐந்தாவது விழுந்து சொல்றான், புனித தன்மை வாய்ந்த திரௌபதியாகப்பட்டவளை மானபங்கப்படுத்தியதாலும் அப்படின்றான். இதுதான் எல்லாத்துக்குமே முதல் காரணம். ஐவருக்கும் அழியா பத்தினி, ஐவருக்கும் மனைவி, அப்புறம் எப்படி பத்தினி? ஒரு வருடத்திற்கு ஒரு கணவன் அப்படின்ற நிபந்தனையின் கீழ் வாழக்கூடியவள். ஒரு வருட முடிவில் என்ன செய்வாங்க, தீயை விழுந்து தீக்குள் விழுந்து தன்னுடைய உடலாகப்பட்டதை மனதாகப்பட்டதை புனிதப்படுத்திக் கொண்டு மீண்டும் கற்புத்தன்மையுடன் வெளிவந்து, ஒரு சாதாரண பெண்ணால தீக்குள்ள போயிட்டு உயிரோடு வர முடியுமா? இழந்த கற்பை மீண்டும் கொண்டு வர முடியுமா? ஆனா திரௌபதியால முடியும். அந்த பெண் தோன்றியதே எப்படி? பிறந்தவர்
கிடையாது தோன்றியவள். யாகத்தீயிலிருந்து தோன்றியவள் தான் திரௌபதி. அதனாலதான் இன்றளவும் பூலோகத்துல திரௌபதி அம்மன் என்று சொல்லக்கூடிய அம்மனாக வச்சு வழிபடுறோம். அப்பேற்பட்ட பதிவிரதா தன்மை கொண்ட தெய்வத்தை அத்தனை பேர் 6 லட்சம் அந்தணர்கள் மட்டுமே 6 லட்சம் பேர் அப்படின்னா எத்தனை போர் வீரர்கள் எத்தனை மன்னர்கள் இருந்திருப்பாங்க. அத்தனை பேர் கூடி இருக்கக்கூடிய சபையில கொஞ்சம் கூட பெண் என்றும் பாராமல் வீட்டுக்கு விளக்காக இருக்கக்கூடிய திருவாயில துச்சாதனன் மூலமாக இழுத்து வர செய்தது மட்டுமல்லாது கூந்தலை பற்றி இழுத்து தன்னுடைய தொடை மீது அமர அப்படின்னா அப்பதான் திரௌபதி சாபம் கொடுத்தா. எந்த தொடை மீது அமர சொன்னாயோ அந்த தொடை பிளக்கப்பட்டு தானே நீ சாபம் என்று சொல்லக்கூடிய திரௌபதியுடைய சாபத்திற்கு ஆளானோம். அப்ப துரியோதனன் என்ன நினைக்கிறான்? விதுரன் கைவில் முடிந்ததாலும் மெய்முடிவன் மகன் காவாததாலும் கதிரவன் மகன் நாகத்தை மறுவர விழாததாலும் புனித நதிகளில் இறங்கி நீராடாததாலும் புனித தன்மை வாய்ந்த திரௌபதியாகப்பட்டவளை மானபங்கப்படுத்தியதால் தான் எனக்கு நிலைமை. இதையெல்லாம் நான் செய்யாம இருந்தேன்னா கண்டிப்பா நான் நல்லா இருந்திருப்பேன் அப்படின்னு அவனுடைய மனதில் இருக்கக்கூடிய ஆதங்கங்களை அன்று தருமரிடம் சொன்னான். நீ சொன்னது உண்மை. நன்றி. உண்மை உண்மை என்ன உண்மை 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 உண்மை. ஐயா உண்மைதானே? உண்மைதான் நான் சொல்றேன். ஈரப்பட்டு வாங்கி பாராட்டு கொடுங்க. நன்றி. நன்றி. இதுல ஒரு விஷயம் பாருங்க, நான் இதெல்லாம் கேட்க வேணாம். நான் வேற விதமா போய் பக்கத்துல ஏதாவது வந்திருப்போம் அதை பேசிப்போம் நினைச்சுதான் வேற விதமா போனேன். அவர் அண்ணன் வந்து இந்த கேளுங்க அப்படின்னு சொன்ன காரணத்தினாலதான் அவருடைய விருப்பத்துக்காக தான் நான் கேட்டேன். ஏன்னா அவங்க உன்னிப்பா கவனிச்சிருப்பாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா ஒரு சில விஷயங்கள் புரியாம இருந்திருக்கும், மறுபடியும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற ஆர்வத்தோட கூட கேட்டிருப்பாங்க. என்னன்னா நல்லது நல்லது. அன்புடைய அண்ணனுக்கு ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறோம். சுடர் விளக்கானாலும் தூண்டுகோல் நம்மளே அதை மறந்துருப்போம். அதை அவங்க சொல்லி கேட்கறாங்க. அது மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம். இருந்தாலும் உங்களை பற்றி இன்னும் சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் இருக்கேன். அடுத்த பருவம் மங்கை பருவம். அழகுள்ள பருவமா? அழகுள்ள பருவம் சொல்றீங்க. ஏன் ஆபத்து இருக்கா? நான் ஆபத்தெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். உடைய பருவத்துக்கும் உருவத்துக்கும் தகுந்த மாதிரி உனக்கு புருஷன் பார்த்துட்டு வந்திருக்கேன். ஆமா. யாரு? இல்ல அங்க பிடிக்க சொல்றீங்க. புருஷன் மாந்துட்டு வந்திருக்கலாம் சரிதான். ஆனா எனக்குன்னு ஒரு 3 கொள்கை இருக்கு. குறிக்கோள் இல்லாம வாழக்கூடாது, தலைப்பு இல்லாம பேசக்கூடாது. எனக்கு ஒரு 3 குறிக்கோள் இருக்கு. என்ன குறிக்கோள்? அந்த நிபந்தனைக்கு உட்பட்டு வர்றவரான் தான் சரி நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். சரிமா, இந்த நிபந்தனை சொல்லுமா. முதல் நிபந்தனை என்ன தெரியுமா? என்ன? மது பழக்கம் இருக்க கூடாது. அதெல்லாம் கிடையாது. நிஜமா? விட்டொழி சாச்சு. சத்தியமா? என்னோட சேர்ந்து அப்படித்தானே. மது பழக்கம் இருக்க கூடாது. இரண்டாவது விஷயம். என்ன விஷயம்? தேவையற்ற நண்பர்கள் சகவாசம் இருக்க கூடாது. பத்தல தேவையற்ற நண்பர்கள் சகவாசம் இருக்க கூடாது. என்ன மேல? தேவையற்ற நண்பர்கள் சகவாசம் இருக்க கூடாது. யாரா தெரியுமா? லட்சுமணே, மருது, பரசுராம, அகர ஆர்வம். இந்த 3 பேர் வந்திருக்காங்களேமா. நான் இம்படக்கா. இவங்க பழக்க வழக்கம் இருக்க கூடாது. அதெல்லாம் அப்படி பழக்க வழக்கம் இனிமே வேணாம், ஒதுக்கி வச்சுருவோம். மூணாவது முக்கியமான விஷயம். என்ன விஷயம்? என்னைய தவிர வேற எந்த பெண்ணையும் ஏன் எடுத்து கூட அவரை சொல்லி வச்சா சினிமா பார்க்க மாட்டார். அப்புறமேட்ட மாப்பிள்ளை சொல்லுங்க. அதனால மாப்பிள்ளை பேர் சொல்லுங்கம்மா. நான் பார்த்த மாப்பிள்ளை தான் யாரப்பா, இந்த நாளிலே போட்டு தெய்வம் தானப்பா. அப்படி நான் பார்த்த மாப்பிள்ளை யாரப்பா, இந்த நாளிலே போட்டு தெய்வம் தானப்பா. கல்யாணம் செய்ய போற மாறவா, புதுகலவை பெருகத்த சாமிதானப்பா. பழனியே படபுரு வேணப்பா, திருச்செந்தூரிலே சுப்பிரமணி வேணப்பா. சாமி தாசனே பெருகத்த சாமி. முருகப்பெருமான மாப்பிள்ளை போட்டு வந்திருக்கிறீங்க. முருகனுக்கு இல்லாத பெருமைகளே கிடையாது. அழகிற்கு ஆற்றல் இருக்கு, எல்லாம் இருந்து என்ன பிரயோஜனம்? உங்களுக்கு அறிவுன்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா அந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லிருப்பீங்களா? ஏற்கனவே திருமணமான ஒரு ஆளுக்கு முருகா இருப்பா 2ஆம் தரமா நான் எப்படி போவேன்? அதுதான் உன் தலையெழுத்து. ஏன் தலையெழுத்து நிர்ணயிக்கிறீங்க? நீங்க யாரு? நாங்க தான் எழுதுனது. உங்க தலையெழுத்தே சரியில்லாம தான். ஏன் தெரியலாம இருக்கு? அறுதலையா பரதேசியா ஒரு இடத்துல இருக்க முடியாம சுத்திக்கிட்டே பரம் என்றால் உலகம், தேசியம் என்றால் சுற்றம், உலகம் சுற்று வாலிபன் நானு. முடியாது. பிடிக்கல. முடியாததுக்கு பொழுது ஒழுங்க முடியாதாமா? பாப்போம். பாப்பா மனசு வச்சாதான் விடியும். அதையும் பாப்போம்மா. அதையும் பாப்போம். நான் கேக்குறேன், ஒரு சமயத்துல பெண்ணாக புறப்படுத்த 60 பிள்ளைகளை பெத்தெடுத்தீங்கல்ல, சரி, பேசாம நீங்களே பொம்பளையா மாதிரி அந்த அந்த காரணம் இங்க கிடையாது. இது என்னன்னா நீதான் போகணும். உங்க தொழில் என்ன? காடம் பாடுவது. கலகம் பண்ணதானே? கலகம் பண்ணுவேன். அப்புறம் இந்த மாதிரி தரகர் வேலை கலகம்மா. கொட்டி கொடுப்பது போட்டி கொடுப்பது உங்கள் போட்டி 2 முறையா? கொட்டி 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 யாரை 10 கூட்டி கொடுக்கணும் குறிப்பிட்ட
நாகரிகம் ஞாபகத்தமிழ் அவள் பேசிவிட்டால் அறிவிலாருக்கு அறிவையும் அன்பிலாருக்கு அன்பையும் பண்பிலாருக்கு பண்பையும் இப்படி எல்லாருக்குமே கூட்டிக் கொடுப்பதன் வேலை. அதனால சூரிய சமணத்திற்கு உன்னை எந்த முருகனை விட்டால் முடிச்சுமல்ல. இது சத்தியம், இது சத்தியம், இது சத்தியம். நான் சென்று வருகிறேன். நாராயண நாராயண. அம்மா வள்ளியம்மா, இருங்க செத்த இருங்க. உங்களோட தர்க்கத்தை கண்டு மெச்சினோம். 3 மணி ஆயிடுச்சுனாலே இந்த கத்த வேண்டியது. ஆமாம்மா, யாரும் தெரியலப்பா. எப்படித்தான் தலையில வீட்டுல வச்சு சமாளிக்கிறாங்கன்னு தெரியல. நான் ஏன் இப்படிலாம் பேசுறேன் தெரியுமா? ஏமா இப்படி எல்லாம் பேசினாதான் உங்களுக்கு கொஞ்சமா ஒரு ரோஷம் வரும். கூட்டி கொடுக்குறவர் நிச்சயம் மிருகப்பெருமாட்ட நேரம் உள்ள போய் போட்டு கொடுத்துருப்பாரு. ஏமா நான் ஒரு சின்ன கேள்வி கேட்கலாம்? ராமாயணத்துல இருந்து மகாபாரதத்துல இருந்து அகநானூர்ல இருந்து நடைமுறை கோயில இருந்து 10 நடைமுறை. முருகனை பிடிக்குமா பிடிக்காதா? முருகனை பிடிக்காதவங்க இந்த உலகத்துல யாராவது இருக்காங்களா? அம்மா முருகனை பிடிக்கிறேன்னா அவர் தம்பி ஜெயமணி கிட்ட பிடிக்குமா? சம்போ மகாதேவா, சம்போ மகாதேவா, ஓம் நமச்சிவாய. சம்போ மகாதேவா, தேவா சம்போ நல்வரம் சம்போ மகாதேவா, சம்போ மகாதேவா, ஓம் நமச்சிவாய. முத்தலுக்கு முதல் வாங்கக்கூடிய சிவன் நெற்றிகளை பிறந்து சரவப்பள்ளி தவழ்ந்து
6 காத்தை பெண்கள்லாம் பாலுக்கு வளர்க்கப்பட்டு அன்னை உமாதேவி வம்சம் அணைக்கப்பட்டு பிரபலை குட்டி செலுத்து 8 நாள் தொழில் செய்து தந்தைக்கு உபதேசித்து சுவாமிநாதனாகி பாலுகள் உருந்து தாய்குட்ட சக்தி வேளாண் சுரு சகக்கலை ஒன்று நடுக்கடலே மாமரம் என்ற சுருவன் தாக்க உடல் 20 பிளந்தது ஒரு சேவலாகும் ஒரு மயிலாமாயுது சேவலை கொடியாகவும் மயில் ஆணம் ஏற்றுக்கொண்டேன் பின்னர் இந்த நாள் பரிசப்பட்ட தெய்வயானை திருப்பூர் மனமுடித்து இளைவன வள்ளியம்மன் தனி தங்கிலோ இதோ வீணாம் கேட்கின்றது கலந்து ஒரு 4 டீ மட்டும் வாங்கிட்டு வரேன். உன்னை சொல்லாத நான் இல்லை துறைமிகு வடிவேல சுவையான முதே செந்தமிழாளே உன்னை சொல்லாத நான் இல்லை துறைமிகு வடிவேல உன்னை சொல்லாத நான் இல்லை சுடர்மிகு வடிவேலா சுடர்மிகு வடிவேலா சுடர்மிகு வடிவேலா. பிரபல மந்திரி வருக, கிலோ சந்தியாரி வருக, கலையப்பிரியா வருக. வந்தவரை வரவேற்பது தமிழர் பண்பாடு. உங்களுக்கு இதோ என் சார்பாகவும் என் நாட்டு பக்கம் வரவேற்பு. இனிதான சுரஞான இசை மேதையே இனிதான சுரஞான இசை மேதையே இனிதான சுரஞான இசை மேதையே எனதன்பு குயர்வான தவயோகியே எனதன்பு குயர்வான தவயோகியே இனிதான சுரஞான இசை மேதையே மனிதன் மூலத்தை மனிதாபிமானத்தை நாரதரே நாரதரே மனிதாபிமானத்தை கடிவன போலத்தை மதிப்போடு வரவேற்கும் மகரிஷியே மதிப்போடு வரவேற்கும் மகரிஷியே இனிதான சுரஞான இசை மேதையே அரண்மனையில் சுரமானுடன் அனைவரும் வல்லவரே அகம்பாரனின் குணம் கொள்கையை அகற்றி வல்லவரே அகப்பாரனின் குணம் கொண்டதை அகற்றி வல்லவரே நேரங்களாம் சென்று நாரதரே உலகம் சென்று மும்மூர்த்தி 80 சமரை கொண்டு அவர்களே அவசியம் பெற்று அதற்பின் எம்முடைய தொழிலுக்காரமாக புது உலகத்தின் தெந்த செய்தி வெளிமலை சார்களை வந்து கொண்டிருக்கும் பொழுது சிற்றூர் விடத்தில் திருச்சோலை மத்தியில் ஒரு கனியை கண்டேன். கண்டபோது முருகா அற்புதம் சொல்லிவிட்டு தங்களை ஓடோடி வந்திருக்கின்ற முருகா நாரத மகாமுனிவரே முருகன் பெருமானே அன்பு கனி கொண்டு வந்தீர்கள். அதனால் தங்களுக்கு பழம்னி அப்படிங்கிற ஒரு படைவீடு கிடைத்தது என்று கண்டு வந்திருக்கக்கூடிய கனியினால் இன்னும் ஒரு படைவீடு கிடைக்க இருக்கிறது முருகா. அப்படி என்றால் கனியுடைய பெருமை சொல்கிறேன் கேளுங்கள். மகனுக்கு தேங்கவே மங்கனிக்கோ மேலனிக்கோ ஒரு பூங்கனியை கண்டு மனம் பூரித்தே ஐயா முருக 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 நான் கடவே
கனியை இக்கணமே செல்லியதை கொய்யாமல் கொய்தனைக்கே வேண்டுமையா. இதான் முருகனுடைய சிறப்பு. மாங்கனிக்கும் தென்கதலி மங்கனிக்கு மேலே நிற்கும் பூங்கனை கண்டமம் புரித்தே அக்கனை இக்கிழமை கொய்யாமல் கொய்தனைக்க வேண்டும். ஆக அனைத்தால் அனைத்தும் தரும் முருகா. அப்படி என்றால் கனியை கேட்குமா? கேளுங்கள். சாக்கியம் என்ன முனியே மார்க்கத்தில் கண்ட கண்ணிதனே மார்க்கத்தில் கண்ட கண்ணிதனே புத்தே மார்க்கத்தில் கண்ட கண்ணிதனே சுமை தருத்தை கணிகே பார்த்தேன், காதால் கேட்கலாம். என்ன கேட்டீங்க? அதனுடைய இனிமையான இசையை கேட்டேன். உள்ளத்தால் நேசிக்கலாம். நேசிச்சிருக்கீங்க. நான் நேசிச்சிருக்கேன். முருகனுக்கு எப்படியாவது கொண்டு சேர்க்கணும் அப்படின்னு. அப்ப நாசியால் நுகரலாம். நுகரலாம். நறுமணம் கமழும். அப்ப நாவால் சுவைக்கலாம். சுவைக்கலாம். அதை என்னால முடியாதுங்க. அது உங்களுக்கு தான் அதை சுவை தரும். அப்படியா? ஏன் என்ன மட்டும் நான் சுவைச்சு பார்த்து போறேன். நானே சாப்பிட்டு போயிருக்கேன். உங்கள்கிட்ட சொல்ல வேண்டியது இல்லைல்ல. சரி, அது உங்களுக்கென்றே படைக்கப்பட்ட கனி. எனக்காக படைக்கப்பட்ட, உனக்காக படைக்கப்பட்ட. அப்படி என்றால் பச்சைகள் கண்ணாடி நேரம் அதை பற்றி பச்சைகள் கண்ணாடி நேரம் அதை பற்றி பச்சைகள் கண்ணாடி நேரம் அதை பற்றி பச்சித்திடாத சொல்லி பச்சைகள் கண்ணாய் பரத்தோடு வாழையாய் பச்சமுடனே செடி. பச்சைகள் என்றால் உருவாவது பறவைகள் அறிவுக்கு எட்டாத விரத்தல் இருக்கிறது. மனம் வாக்கு காயமடைச்சவர்களுடைய திருகரங்களுக்கும் எட்டாத விரத்தல் இருக்கிறது. பறவைகளை கெட்டவர்கள் எனக்கு எட்டுமா? உங்களுக்கு எட்டு கிட்டும். அப்படியா? ஆமா. அப்படி என்றால் கெட்டாத கொம்பிலும் இருக்கும் மக்களிலே எட்டு பிடிக்கிறேன் கொம்புண்டு அதை பற்றி பறித்திடலாம் பறித்திடலாம் பறித்திடலாம். மரம்னா தண்டு போயிருக்கு, வேர் இருக்கும், தண்டு போயிருக்கும், கிளை இருக்கும், கிளைக்கு இலைக்கும் இடைய பூ மலரும், பூ பிஞ்சாகும், பிஞ்சு காயாகும், காய கனியாகும். இங்க கொம்புன்ற இடத்துக்கே வேலை இல்லையே. நீங்க கொம்பு இருக்கீங்களே, ஒரு வேளை கொம்பு தான் ஒடிஞ்சிடாதா? இப்ப கிழக்கு கம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கொம்புல பழுத்த பழம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆமா. அது மாதிரி அந்த இரண்டுக்கும் இடைப்பட்டு இருக்கிறது. இடைகளே பிள்ளைன்னு சொல்லுவார்கள். ஆமா. அதில் நீங்கள் சுழிமுனையில் வச்சு தான் அதை உற்று நோக்கி பறிக்கணும். அப்படிங்கிற காரணத்தினாலே கண்டு வந்தது கனி அல்ல, கனி அல்ல, கண்ணியைத்தான் பார்த்தது. கண்ணி. ஆதிகள் அமிர்தவள்ளி சுந்தரவள்ளி என்னும் அங்கிருக்கு வாக்கு கொடுத்தீர்கள். சரி. அதில் பாதி முடிந்து விட்டது. சுந்தரவள்ளி சுதந்திரமாக இருக்கின்றாள். என்ன செய்ய வேண்டும்? அவளை கடிமணம் புரிந்து காட்சி கொடுக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் அவள் வேடுவர் குலமாக இருப்பதால் தாங்கள் ஒரு வேடுவரை போல சென்று மானை 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 என்ற மானை துரத்தி சென்று அம்மான்மகளை ஒரு முறைக்கு உங்க அம்மாமாக கடிமணம் புரிந்து காட்சி வேடனா சென்று வேடிக்கை அவளை வந்து திருமண காட்சி குழந்தை திருமணம் அவசியம் வாங்க குமாரியோடு பாமாலை பாடி வருவேன். அப்படி வருகின்ற உங்களுக்கு இந்த உலகம் எங்க புகழமா நிலைத்திருக்கு. அப்படியா? Mm-hmm.